கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் நாம் இந்த ஒரு கலந்தாய்வுக்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்து இந்த ஒரு செஷனை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு செஷனுக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தெய்வம் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வேலையில் ஏற்படுத்தும் தந்தையை காலை முதல் தேவரீர் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து தேவரீர் அதன்படி நாங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இதோ பரிசுத்தமாகவும் இதோ நாங்கள் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்போது தேவரீர் எங்களுடைய சிந்தை அல்லாமல் தேவரீர் உங்களுடைய சிந்தையை நாங்கள் தரித்தவர்களாக இருந்து இதை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கப்பா. அதன்படி நாங்கள் பரிசுத்தமாக செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ இந்த நேரத்தையும் நம்முடைய கரங்களை வைக்கிறோமப்பா. இது இந்த ஒரு நேரத்திலும் அப்பா தேவரீ நாங்கள் உம்முடைய ஞானத்திலே தேவரீ உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எல்லாவற்றும் உடைய கரங்களை வைத்து எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தின் ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு கலந்தாய்வு கூட நம்ம செய்வதற்கு தேவன் நம்ம கிருபை செய்திருக்கிறாங்க. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை கிறிஸ்து மூலமாக ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு கலந்தாய்வை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லோரும் ரொம்ப தீவிரமாக படிச்சிட்ருக்கிறீங்க. அதனால் இப்போது கலந்தாய்வில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறவங்களை கவனிக்கலாம். அடுத்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்டை ஒரு வேளை எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு பேச முடியாது. பேசும்போது பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஸோ இது என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பதில் சொல்லணும், பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தெளிவாக பேசணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக இந்த கலந்தாய்வு இல்லை. எல்லாருமே படிச்சிருப்போம், புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த கலந்தாய்வினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சத்தியத்தை நல்லா பேசி பழகிறதுக்கும் ஒருவேளை புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு புரிதலும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க பிரயாசப்படலாம். ஸோ இந்த ஒரு தலைப்பு, இந்த 6வது வால்யூம் 6வது சாப்டரு, புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். இந்த தலைப்பை இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி, நான் இதுக்கு முன்னாடியே போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிச்சிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன், கை தூக்குங்க. அதாவது இப்போது டிஸ்கஷனுக்கு டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருப்போம், அதை பற்றி நம்ம கேட்கல. இதுக்கு முன்னாடியே நான் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த வால்யூமில் 6வது சாப்டரை பார்த்துருக்குறேன், படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்துருக்கிறவனே நிறைய பேர் கை தூக்குறீங்க, பார்த்துருக்கிறவங்க இல்லை, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் பிரதர், வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க. ஓகே, இப்போது டாபிக் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை பேரால் படிக்க முடிஞ்சது, ஃபுல்லாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க? அப்படி கொடுத்தோம் நிறைய பேர் கை தூக்க மாட்டுறீங்க, வாய்ப்பு கிடைக்கலிங்களா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக் இருக்கு இல்லைங்களா, 100 பக்கம் கரெக்டுங்களா? நம்ம எப்பயுமே ஒரு டாபிக் தலைப்பு கொடுக்குறோம், இதை படிங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்த்து யாரெல்லாம் மனசு சோர்ந்து போனீங்க கை தூக்குங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, சரி, அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக கொடுக்கல சரிங்களா. நீங்கள் பார்த்து கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய போர்ஷனை படிக்க சொல்கிறதுக்கு கொடுக்கல. என்ன நோக்கம் அப்படின்னா, ஒவ்வொரு காலத்துலேயும் தேவன் ஒவ்வொரு விதமாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. இது இந்த காலப்பகுதி நமக்கு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒழுங்குமுறை சம்மந்தமான சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியுமோ,
எந்த அளவுக்கு அதை படித்து தியானிக்க முடியுமோ அதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றதுக்காக தான் நம்ம கொடுத்தது. அதே மாதிரி ஒரு வாரம், அதுவும் 1 மணி நேரம், அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டுங்களா? இந்த 1.5 மணி நேரத்தில் முடிக்க முடியாதுன்னு தெரியும். அப்படியும் பிரதர் ஏன் பிரதர் கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியும் பண்ணலாம். பட் தனிப்பட்ட விதத்தில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேளை இன்னும் சரியாக படிக்காதவங்க இப்போ டிஸ்கஷனில் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கூட வீட்டில் என்ன பண்ணலான்னு இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்பொழுது நம்ம டிஸ்கஷனுக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். முதலாவது ஒரு கேள்வி நம்முடைய அன்பு சகோதரர் முரளி அவர்கள் ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ நமக்கு நேரம் குறைவாக தான் இருக்குது. அதனால் கொஸ்டின் கேட்ட உடனே நீங்கள் நல்லா உங்கள் கைகளை என்ன பண்ணுங்கள், உயர்த்துங்க. அதனால் கையை உயர்த்துறவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணப்படும்னா முன்னுரிமை கொடுக்கப்படும். சரி, முதல் கேள்வி அது எல்லாருக்குமே தெரியும். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் அநேக கிறிஸ்துவின் சபை இருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றும் எப்படியாக செயல்பட வேண்டியது அவசியம். உலகத்தில் அநேக கிறிஸ்துவின் சபை இருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றும் எப்படியாக செயல்பட வேண்டியது அவசியம். இதுதான் கேள்வி. இதை நீங்கள் படித்த பேராகிராஃபில் இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் விளக்கமாக விவரமாக தெளிவாக சொல்ல முடியுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸ்டார்ட் ஆகுது, உங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் புரிஞ்சுதா? ஏற்கனவே 10 தடவை படிச்சிருப்பீங்க கொஸ்டின் இல்லையா? சரி, ஓகே. தீர்த்தம்மாள். ஸ்தோத்திரம். என்ன இதில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது, உலகம் முழுவதில் உள்ள எல்லா சபையுமே, எல்லா எக்லிஷாவில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவ தலையாகவும் அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிரகாசமான நட்சத்திரமாகவும் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தலையாக வச்சுருக்கிறோம், போதகராக அவரை தான் வச்சுருக்கிறோம். எல்லாருமே ஒரே சிந்தைக்குள்ளே, ஒரே விசுவாசத்தில் அவர்கிட்ட இருந்து தான் எல்லா விதமான சத்தியங்கள், போதகங்கள் எல்லாமே நமக்கு வருது. அப்படி இருந்தால் கூட நம்ம எல்லாருமே சபையாக மாறத்துக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தாலுமே தனித்தனி எக்லிஷாவாக நம்ம செயல்படுறோம். எப்படின்னா இப்போ பாண்டிச்சேரி எக்லிஷா அப்படின்னும் போது இது ஒரு தனியாக ஒரு எக்லிஷா மாதிரி, அந்த மாதிரி அந்தந்த ஊர்களில் இருக்கிற எக்லிஷாவை தனித்தனியாக செயல்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி தனித்தனியாக செயல்பட்டாலும் அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு தலையாக இருக்கிறாரு. அவர் மூலயமா தான் என்ன வருதுன்னா நமக்கு சத்தியங்கள் கடந்து வருது, அவர் மூலயமா தான் நமக்கு வருது அப்படிங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்லிஷாலுமே அங்கே மூப்பர்களை தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை கொண்டு தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம். ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்படும்போது மூப்பர்கள் மூலயமா, அந்த வாய்க்கால்கள் மூலயமா தான் நமக்கு என்ன வருதுன்னா அவர்கிட்ட இருந்த அந்த சத்தியம், அந்த சத்தியம், போதகம் எல்லாமே நமக்கு அவர்கிட்ட இருந்து தான் கடந்து வருது. ஸோ அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஒரு இப்படி தான் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே சிஸ்டர், வேறு யார் ஷேர் பண்ணுறீங்க? சிஸ்டர் கிறிஸ்டி. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகெங்கும் நிறையா கிறிஸ்துவ சபைகள் இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் சபை எப்படி செயல்படணுன்றது கொஸ்டின். ஃபஸ்ட்டு கிறிஸ்துவின் சபைக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒன்னஸ் இருக்கணும். அந்த ஒன்னஸ் இருந்தால் தான் அந்த சபையில் ஒரு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அவங்க இருப்பாங்க கிறிஸ்துவின் சபையில் அப்படின்பாங்க. மேலும் அந்த கிறிஸ்துவின் சபை எப்படி இயங்கணும் அப்படின்னு பார்த்தா, எதை வச்சு அந்த சபை ஒழுங்குமுறையில் வரணும், எப்படி இயங்கணும், சரியான முறையில் இருக்குன்னு பார்த்தா, அவங்க யாரை ஒரு ரோல் மாடலாக எடுக்கணும்னு பார்த்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தலையாகவும் அப்போஸ்தலர்கள் 12 பிரகாசமான நட்சத்திரங்களாகவும் அவங்க தான் நல்ல ஒரு போதகர்களாகவும், நம்ம சபையின் ஊழியர்கள் நல்ல போதகர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே மிகப்பெரிய ரோல் மாடல்னா அந்த அப்போஸ்தலர்கள், அவருடைய போதகங்களை வச்சு தான் நம்ம இந்த சபையை நல்ல ஒரு ஒழுங்கில் நல்ல போகுதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்க தான் அதை அப்படி வளரும் போது தான் அந்த சபை
சரியான ஒரு நல்லா செயல்பட முடியும். இல்லாட்டினா வேறு மனிதர்களுடைய கருத்துக்களோ வச்சோ வேறு ஏதோ வச்சோ வந்தால் சபை சரியான முறையில் செயல்பட முடியாதுன்றதை பார்க்குறோம். ஓகே சிஸ்டர், இதோட பாயிண்ட் வேறு யாராவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சகோதரி ஆலிஸ். ஆனால் உலகத்தில் உள்ள சபைகள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் எங்கே சபை இருந்தாலும், அது சின்ன சபையாக இருந்தாலும் இல்லை 1-2 பேர் கூடியிருக்கிற சபையாக இருந்தாலும், அந்த சபையில் வந்து யார் இருக்காங்கன்னா ஒரு விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தேவனுடைய அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால எத்தனை பேர் இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு ஒன்னஸ் மைண்ட் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க வந்து எப்படி செயல்படுவாங்கன்னா, எந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுவாங்கன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர்களையும் அவர்களுடைய போதனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டு அந்த சபை எப்படி இருக்குன்னா அந்த சபை முழுவதும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இதோட பாயிண்ட் யாராவது ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, சொல்லுவோம் மிஸ் சிஸ்டர். அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு சபையும் முதலாவது அக்காலாம் சொன்ன மாதிரி ஒன்னஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒருமைப்பாடு ஒவ்வொரு இப்போ நான் இந்த மூப்பரை சார்ந்தவங்க, இந்த சகோதரருக்கு ஒரு குழுவாக சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு இது பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே நம்ம கிறிஸ்துவும் கீழே ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு நமக்குள்ளே ஒரு ஒருமைப்பாடு வேணுன்றதை ஒரு எக்லிஷியா முதலாவது புரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தோன்னா இப்போ வேதமானவர்கள் சபையாக நிறைய சபை இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒருமைப்பாடு இருக்கணும். ஆனாலும் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு குழுவாக நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறோன்னா தனிப்பட்ட ஒரு எக்லிஷியா அப்படின்ற ஒரு குழு வந்து இருக்குது. அதாவது தனிப்பட்ட எக்லிஷியா அப்படின்றதும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னொரு எக்லிஷியாவில் போயிட்டு இன்னொரு எக்லிஷியா மெம்பர்ஸ் இன்டர்ஃபியர் ஆகுறது எல்லாம் ஏன்னா ஒன்னஸாக தானே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகாமல் ஒவ்வொரு எக்லிஷியாவும் தனிப்பட்ட எக்லிஷியான்றதையும் நினைவில் வச்சுக்கணும். அதே போல் தலையாக இயேசு கிறிஸ்து தான் முதலாவது இந்த சபைக்கு வந்து தலையாக இருக்கிறாரு. அவரோட வழிநடத்தல் கீழே தான் இந்த சபை வந்து வழிநடத்தப்படணுன்ற ஒரு தாட்டுக்குள்ளே நம்ம எல்லா சபை அங்கங்களும் இருக்கணும். என்னதான் எல்டர்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்தாலும் அவங்கள கிறிஸ்துக்கு ஈக்குவலாக நம்ம வச்சு பார்த்துடக்கூடாது. முதலாவது கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 12 அப்போஸ்தலருடைய வார்த்தைகள், 12 அப்போஸ்தலர்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள நம்ம டீச்சராக, அதாவது அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு போதகராக அவர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை முதலாவது நம்ம படித்து அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ உலகத்தில் அநேக சபைகள் இருந்தாலும் இப்போது அந்த சபைகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம கேட்ட கேள்வி அநேகர் வந்து பார்க்கும்போது அநேக ஆன்சர் பண்ணிங்க நல்லாவே. அப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்தை இதில் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சபையினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து அந்த ஒரு ஒன்னஸை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து தெளிவாக என்ன பண்ணியிருக்கணும்னா அறிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே எதில் இருக்கணும்னு பார்க்கும்போது ஒரே விசுவாசத்தில் இருக்கிறோம். அப்படின்னா வந்து பார்க்கும்போது அந்த ஒரே விசுவாசம் என்னன்றதை வந்து தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட்டணும். தனித்தனி சபைகளாக இருந்தாலும் சபைகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஒற்றுமைக்குள்ளே என்ன பண்ணணும், செயல்படணும். எப்படிப்பட்ட ஒற்றுமைக்குள்ளே செயல்படணும்னு பார்க்கும்போது அதுதான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய போதனை, அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்படின்னா நம்ம எதன் மேலே கட்டப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே தான் நம்ம என்ன பண்ணப்படணும், நம்ம கட்டப்படணும் இல்லைங்களா? இப்போ ஒரு சகோதரி கூட சொல்லும்போது
நான் வந்து பார்க்கும்போது அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், இப்படி அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த டினாமினேஷன் வந்து சபை பிரிவுகளை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அதை வச்சு வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து மனிதர்களுடைய போதனையை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து இது சரி இது நியாயம் அப்படின்றது என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எதன் அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சரி தவறுன்று முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய போதனை இல்லைங்களா. ஏன்னா வந்து பார்க்கும்போது சபைகளுக்கு இல்லை, சபைக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஒரே சபை. அந்த ஒரே சபைக்கு யார் தலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை. அப்படின்னா அவர் வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அவருடைய சீஷர்கள் எப்படி இருக்கணும், நிறைய கவுன்சிலிங் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அவருடைய வாய்மொழியாகத்தான் யார் செயல்படுறாங்க, வழிகாட்டியாக யார் செயல்படுறாங்க, அடுத்தது சபையை நடத்தக்கூடிய நிலைமையில் சபைக்கு வேண்டிய அத்தனை போஷாக்களும் தேவன் வந்து யார் மூலியமாக கொடுத்துருக்கிறாருன்னா அப்போஸ்தலர்கள். நம்ம வந்து வெளிப்படுத்தலில் கூட படிக்கும்போது என்ன படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து 12 கற்கள் இல்லைங்களா, அஸ்திபாரம். அவங்க வந்து பார்க்கும்போது சபைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு வாசலாக என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிறாங்க. அப்படின் போது நம்ம வந்து அவர்களுடைய போதனையின்படி உபதேசத்தின்படி நம்ம வந்து கட்டப்படாமல் செயல்படாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கும்போது அந்த சபை வந்து தேவன் விரும்புகிற சபையாக என்ன பண்ணாது இருக்காது. அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா முதலாவது என்ன கொஸ்டின் நம்ம பார்க்குறோம்னா, உலகமெங்கிலும் அநேக கிறிஸ்துவின் சபைகள் இருந்தாலும் அது எதன் அடிப்படையில் அது வந்து செயல்படணும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் இவர்களுடைய போதனையின் அடிப்படையில் தான் சபை என்ன பண்ணும் ஒன்னோட செயல்படணுன்றத நம்ம முதல் கேள்விக்கு என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ நம்ம 2வது கேள்விக்கு நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ முதலாவது ஒரு கேள்வியை நம்ம அழகாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2வது ஒரு கேள்வி நீங்கள் எல்லாம் அங்கே கவனிக்கலாம். ஸோ இங்கே பேராகிராஃபில் என்ன இருக்குதோ அப்படியே நீங்கள் சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேட்குற கேள்வியை நீங்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்க, அதில் பதில் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சு கொண்ட சாராம்சத்தை பகிர்ந்து கொண்டால் கூட என்ன பண்ணும் போதும். அதே மாதிரி எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுங்கள் விட்டு கொடுங்க, அப்படியே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2வது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல சபை எப்படி இயங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும், அது உலகத்தில் எங்கே இருக்கிற எந்த சபையாக இருந்தாலும். அடுத்து அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும், அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன பண்ணணும், அவங்கள கொண்டு தான் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உபதேசங்களை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய உபதேசத்தை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணணும் இவங்க இயங்குறவங்களாக இருக்கணும். அடுத்து இப்போ 2வது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த சபைக்கும் தேவை இருக்குது. என்ன தேவை இருக்குது யாராவது சொல்ல முடியுங்களா? மைக் வச்சுருக்கீங்க சொல்லலாம். சபைக்கு என்ன தேவை இருக்குது? ஆவிக்குரிய சரி சத்திய தேவை, சத்திய ஆகாரம், சத்திய தேவை அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னா, அந்த சபைக்கு சந்திக்கப்படணும் அப்படின்னா தேவன் அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த ஒரு விஷயத்தை இந்த சபை அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் புரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படின்னா இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த சபைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுற விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சித்தத்தில் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை எப்படியா புரிந்து கொண்டிருப்பது சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இப்போ அந்த தேவைகள் எப்படியா சந்திக்கப்படும், அதுக்கான வழி என்ன வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். யார் ஷேர் பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் கையை தூக்குங்க, நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்லீசியா நல்லா வளரும். அவங்க தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி என்ன புரிதல் அந்த எக்லீசியாவுக்கு இருக்கணும், அந்த எக்லீசியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
ஃபஸ்ட்டு நம்ம ஃபெலிக்ஸ் பிரதர் வந்து கை தூக்கியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ தேவனுடைய மிகப்பெரிய அந்த ஒரு ஏற்பாட்டில் அவருடைய கோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியினுடைய அந்த தாற்பயத்தில் இயங்கும்போது நமக்கு தேவையான சத்தியத்தினுடைய ஆவியும் வழங்கப்படும் அப்படின்றத பேசிக்காக. தேங்க்யூ. ஓகே, ஸோ அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த நம்ம கேள்வி கேட்டு அதில் இந்த பேராகிராஃபில் தான் ஆன்சர் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்து இன்னும் ஆன்சர் வேறு யார் ஷேர் பண்ணுறீங்க? சிஸ்டர் ஜெயராணி. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. என்ன நம்மளுக்கு இப்போ தேவை அப்படின்னாக்கா, ஏற்ற காலத்தில் வரக்கூடிய அந்த போஜனம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம பெறுறதுக்கு வந்து இப்போ ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா, ஒரு வாய்க்கால்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து அது கொடுக்கப்படுது. எப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து மூப்பர்கள் இல்லாட்டினாக்கா இப்படி சகோதரர்கள் அப்படி இல்லையா, இப்போ வாய்க்கால்கள்னு சொல்லும்போது ஒரு ஃபேஸ்புக்கு மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ அப்படி இல்லைனாக்கா சகோதரர்கள் மூலமாகவோ அது எப்படி ஆகுனாக்கா, நம்மளுக்கு அதன் மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பழையதும் புதியதுமான அந்த காரியங்கள்லேருந்து எடுத்து நம்மளுக்கு கொடுக்கறது தான் அதை வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்றது. ஓகே, சகோதரி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கேள்வி கேட்குறோன்றதை புரிஞ்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படின்னா தேவன் வந்து ஒரு வாய்க்கால் சேனல் வச்சுருக்கிறார். இப்படியா தான் சபை போதிக்கப்படணும், இப்படியா தான் சபைக்கு தேவைகளை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு வழியை வச்சுருக்கிறாங்க. அப்படியாக வழி வச்சிருக்கிறார் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னென்ன ஏற்பாடெலாம் தேவன் பண்ணியிருக்கிறாங்க? சகோதரர் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? இங்கே சபையினுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு, அதுதான் அவருடைய சித்தம். இதை முதலாவது நான் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்ன ஏற்பாடுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி படித்த ஃபஸ்ட்டு கேள்வியுடைய ஆன்சராக கூட நீங்கள் பதில் சொல்லலாம், க்ளூ கொடுக்குறோம். யாருமே ரெடியாக இல்லைங்களா? எதுக்கு வம்பு? நம்ம எதாவது மாற்றி சொல்லி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிஸ்டர் ராதா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு இந்த முறைமை அப்படின்னு சொல்லும்போது மொத்த சபையும் சபை தான். தனிப்பட்ட முறையில் இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு சபை இருக்குது, அதுவும் சபை தான் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் சபைக்கு அடையாளமாக தான் இருக்குது பார்க்குறோம். அதே நேரம் அவங்களுக்குள்ள ஒரு முறை எப்படி செயல்படணும்னா, முதல்ல இது ஆண்டவருடைய சித்தமா அப்படின்றத அவங்க அறியத்துக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரே விசுவாசம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரே விசுவாசம், அந்த இயேசு கிறிஸ்து பலியை குறித்தும் அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படிலாம் அவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க, எல்லோரும் அந்த ஒரே விசுவாசத்தில் இருக்கிறோமா அப்படின்றத பார்க்குறோம். அது ஒரு பொதுவான முறைமை. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த சபையில் இருக்கிற சில உபகரணங்களை பயன்படுத்துகிறாருன்னு பார்க்குறோம். உபகரணங்கள் சொல்லும் பொருட்கள் இல்லை, இங்கே இருக்கிற சகோதரர்களை பயன்படுத்துகிறாரு. இப்போ திருச்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, சகோதரர்கள் வந்து சத்தியம் சொல்லுவாங்க. இப்போ சென்னையிலேருந்து வராங்க வச்சுங்க, அவங்க சத்தியம் சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து வேறு சபைக்கு போயிட்டு சத்தியம் சொல்ல, இப்படின்னு சில சகோதரர்களை அந்த ஊழியக்காரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அந்த அவங்க மூலமாக தான், அவங்க தான் வாய்க்கால்கள், அவங்க மூலமாக தான் சத்தியம் இங்கே வருது, இங்கேருந்து அவங்க மூலமாக தான் அங்கே போகுது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வாய்க்கால்களை தேவன் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அந்த அந்த ஊழியக்காரர்கள் எப்படி சொல்லுவாங்க, அந்த பழையதும் புதியதுமான அந்த ஏற்றகால போஜனத்தை அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டில் எப்படி பொருத்தி காட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஸோ இந்த கேள்வியை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலத்துக்கு அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம வாழ்ந்த ஒரு காலத்தில் அது எப்படியா இருக்கும்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நேரடியாக சபையை வழிநடத்துகிறாரா, சபையினுடைய தேவை சந்திக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் கிறிஸ்துக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன பண்ண எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு. கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக எல்லாருக்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், அப்படி வளரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாருங்களா ஒவ்வொரு சபைக்கிட்டையும்? இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போஸ்தலர்களை ஏற்படுத்திட்டாரு. அப்போஸ்தலர்கள் போதனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதன் மூலமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க சபையார் எல்லாரும். அப்போனா சபையினுடைய தேவைகளை
நேரடியாக கிறிஸ்துவும் தேவனும் வந்து சந்திக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியாக இல்லை. பட் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விசேஷ உபகரணங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போதிக்கிறாங்க. சபை என்ன பண்ணுது, அந்த உபதேச அடிப்படையில் கட்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி, ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விசேஷ பாத்திரங்களையும் பயன்படுத்துவாங்க. அடுத்து ஒவ்வொரு சபை இருக்கு இல்லையா, அந்த சபையும் என்ன பண்ணப்படணும், போஷாப் கிடைக்கணும், வழி நடத்தப்படணும். அதுக்காக அந்த சபையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவார்னா கருவிகளாக பயன்படுத்துவார். அப்படிப்பட்டவங்களுக்கு தகுதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை பண்ணாலும் அந்தந்த சபையில் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணார், ஒரு ஏற்பாடு என்ன பண்ணிட்டாரு, பண்ணி வச்சிட்டார் இல்லைங்களா. இந்த மாதிரி இப்போ 7ஆம் கால சபை அப்படின்னா இந்த 7ஆம் கால சபை போஷிக்கப்படணும், சத்திய சாப்பாடு அவங்களுக்கு சரியாக போய் கிடைக்கணும், பழசும் புதுசும் இங்கே பார்த்துருக்குறீங்களா, இதெல்லாம் வந்து சரியான விதத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தேவன் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, யார் கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க. இந்த ஏற்பாடை ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது, ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ஆசீர்வாதம். அதுதான் சரியான சத்தியத்தில் வழி நடத்துகிறோம் ஒவ்வொருத்தரையும். யார் ஷேர் பண்ணுறா, கை தூக்குங்க. இல்லை அப்படின்னு நம்மளை கேட்கட்டுமா? ஓகே. இந்த ஏற்பாடு சிஸ்டர் கிறிஸ்டி. ஒரு சபையின் தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்கு இப்போ ஆதி காலத்தில் பார்த்தோன்னா 7 சபைகள் நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஒவ்வொரு கால சபைக்கும் அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு கால சபையிலும் ஒவ்வொரு தூதர்கள் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஆதி காலத்து அப்போஸ்தலர் இருந்தாங்க, அதை தாண்டி ஒவ்வொரு தூதர்களாக வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்தந்த காலத்தை சத்தியத்தை வந்து அந்த தூதர்கள் மூலம் அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ 7ஆம் கால சபையான நமக்கு இந்த 7ஆம் கால தூதனாக பிரதர் ரசல் மூலம் நமக்கு சில ஏற்ற வேலை போஜனம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். கரெக்டாக நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்துருக்கு நம்மளுக்கு என்ன சத்தியங்கள் தேவை, இது பிளஸ்டு சபைன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா கரெக்டான ஒரு போஜனம் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு அவர் மூலம்ன்றதை பார்க்குறோம். ஸோ அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்துவோ அந்த தேவனோ வந்து நேரடியாக சபையின் தேவைகளை கண்டிப்பாக சந்திக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு சேனல்ஸை நம்ம தேவனை அந்த சட்ட ஒழுங்கில் வந்து நியமிச்சிருக்காரு. அது என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குன்னு அந்த அந்த அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் மூலம் வேத வாக்கியங்கள் மூலம் அந்த ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலம் அந்த எப்படி ஒழுங்குமுறைகள்ன்றது இருக்குதுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் சபையின் தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரம் இங்கே கொடுத்துருக்கு இல்லைங்களா, 45லேருந்து 47 வசனம் ஆதார வசனம். அப்போ ஏற்ற வேலையில் தன் ஊழியக்காரருக்கு போஜனம் கொடுக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் எஜமான், கரெக்டுங்களா? அவர் நேரடியாக சபைக்கு வந்து எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிற விஷயத்தை என்ன பண்ணலை. ஆனால் ஊழியக்காரர்களை வச்சு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேவையை என்ன பண்ண சந்திக்கிறாரு. ஒரு சிலவங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷலாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்துகிறாரு. ஒரு சிலவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே லோக்கலில் இருக்கிற அந்தந்த சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்துகிறாரு. இப்போ இதுதான் ஏற்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இப்போ எக்லீசியா என்ன பண்ணி ஆகணும், அதுக்காக எக்லீசியாவுடைய முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இருக்குது. அப்போ உங்கள் தேவை வந்து சந்திக்கப்படணும் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படின்னா அந்த ஏற்பாடை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்படிப்பட்டவங்களை ஊழியக்காராக நம்ம ஏற்படுத்த வேண்டியது எக்லீசியாவுக்கு ஆசீர்வாதம். அங்கே பின்னாடி ஓகே சரி, கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. சிஸ்டர் ஜாய்ஸ். உட்காந்துக்கலாம் சிஸ்டர். அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருக்குள்ளான ஸ்தோத்திரம். அது வந்து என்னென்னா அந்த தேவனுடைய அந்த ஏற்பாடு அது என்ன அப்படின்னா அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டு தான். அது வந்து அந்த பொறுப்பு வந்து எக்லிஷியாட்ட இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க தான் அந்த வாய்க்கால்களே தேர்ந்தெடுக்கணும். அப்போ எப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்மை உள்ளவர்களையும்
அதுக்கப்புறம் அவங்க வந்து வைராக்கியமுடையவர்களாகவும், அதுக்கப்புறம் வந்து தெளிந்த சத்திய ஆவி உடையவர்களாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிகமாக சத்திய அறிவு உடையவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க வந்து எக்லிஷா வந்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள தேவன் வந்து வாய்க்கால்களாக பயன்படுத்துறதுக்கு எக்லிஷா வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க பங்கேற்று அப்படிப்பட்டவங்கள செலக்ட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு போஷாக்கு அந்த சபைக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு, ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே ஒருத்தவங்க தூக்கி இருக்கிறாங்க. சரி, ஓகே, பிரதர் லூக்கா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. சகோதரி மோஸ்ட்லி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னொரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, நற்சாட்சி பெற்றவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்தது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயம், அபிஷேக ஆவினால் பொழிய பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. தேங்க்யூ. அதுதான். ஓகே, ஸோ நற்சாட்சி, அபிஷேக ஆவினால் நிரம்ப பெற்றவர்கள். ஓகே, சிஸ்டர் சண்பக பிரியா. அவங்களுடைய தகுதிகள் என்ன, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க பிரதர். ஒரு 5 பாயிண்ட்டு. தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும், வைராக்கியம், நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணும், சத்தியத்தில் தெளிவானவர்களாக இருக்கணும், அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியில் அவங்க வளர்கிறவங்களாக இருக்கணும். நல்லாவே தெரியும் அவங்கக்கிட்ட அந்த ஆவியின் சாட்சி வந்து அவங்க லைஃப்பில் தெரியும். இது எல்லாமே வந்து என்னென்னா அவங்களுடைய லைஃப்பில் தெரியும். அந்த சேனலை வச்சு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, 7ஆம் தூதனுக்கு அடுத்தது வந்து சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க தான் அந்த உபகரணங்கள், அந்த வழி. அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த சபையாருமே வளர்ந்து கிறிஸ்துவோடு போய் சேர போகிறாங்க. அப்படின்னா அவங்க எந்த தகுதியாக இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. இங்கே என்னென்னா, இந்த மாதிரி இவங்க தகுதி உடையவங்களாக இருந்தால் தான் அவங்க சபையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள தகுதிப்படுத்தி அந்த ஒரு சபை வாய்ப்புக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சுரேகா. நான் அக்கா பாயிண்ட் ஷேர் பண்ணாங்க, அந்த தாழ்மை உள்ளவர்கள். இன்னொரு விஷயம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அந்த ஏற்றகால சத்தியம். அந்த விஷயம் வந்து அவங்க அதுக்கு ஆயத்தமாகவே இருப்பாங்க எப்போவுமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஏற்ற கால சத்தியத்தில் தெளிவாக இருக்கிறவங்க, அதான் பழசும் புதுசுமான சத்தியங்கள், வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்த முதல்ல கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் விருப்பம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை தெளிவுள்ளவங்க, அதன் அடிப்படையில் சபையை வழிநடத்தக்கூடியவங்க அப்படின்ற ஒரு சாட்சி நம்ம யார்கிட்ட பார்க்குறோமோ அப்படிப்பட்டவங்களை எக்லீசியா ஏற்படுத்துச்சு அப்படின்னா, எக்லீசியா சரியான சேனலை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது விசேஷமான ஊழியரை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் தங்களுடைய சொந்த சபைகளில் என்ன பண்ணுவார்னா, ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். எதன் அடிப்படையில் அப்படி பார்க்க, தகுதியின் அடிப்படையில். முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்ற கால சத்தியம் எதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, இல்லை யார் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அப்போ அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தில் ஒரு தெளிவுள்ளவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா எக்லீசியா சரியான ஒரு வளர்ச்சிக்குள்ளே காணப்படும். இந்த ஒரு மனநிலைமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும். இப்படிப்பட்ட புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அது கேட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ 3வது ஒரு கேள்விக்கு நேரம் நம்ம போகலாம். சகோதரர் ரஞ்சித் அவர்கள் 3வது கேள்வியை ஆரம்பிப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பை பார்க்கும்பொழுது, புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்குன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படின்னா சபைக்குள்ளே எந்த விதமான ஒழுங்கு முறைகள் காணப்பட வேண்டியதுன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம். அதுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஒன்னஸ் பாயிண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஒன்னஸ்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் சபையினுடைய ஊழியர்கள் எப்படி தேர்வு செய்யணும் பார்த்துட்ருக்கோம். இப்போ 3வது கொஸ்டின் வரும்போது பார்த்தோம் இல்லையா, சேனல், வாய்க்கால்கள். இப்போ அவங்க மூலமாக வரக்கூடிய உபதேசங்கள் இருக்குது இல்லையா, சத்தியங்கள் போதிக்கிறாங்க இல்லையா, அந்த போன விஷயத்தில் நம்ம பண்ண போனால் கேள்வி கேட்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி 3rd கொஸ்டின் நான் கேட்குறேன். சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் போதிக்கப்படும் உபதேசங்களை குறித்து சோதித்தறிய வேண்டியது அவசியமா? அவசியமான ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பதில் கொடுக்கலாம். அவசியமானதுலேயே பாயிண்ட் இருக்குது. அவசியமா, அதுக்கு சொல்லுங்கள். அவசியம். வெரி குட். அப்போ பதில் சொல்லுங்கள். என்ன அவசியம்? பேஜ் நம்பர் 351 முதல் 2 பேராகிராஃப் நீங்கள் அழகான படிச்சிருப்பீங்க, தியானம் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
கரங்களை உயர்த்தி பதிவு செய்யலாம். சிஸ்டர் சுவாதிகா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறாங்க பிரதர்ஸுங்க, அவங்க மூலயமா நமக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலயமா சத்தியம் வருது. எப்படின்னா வந்து பிரதர்ஸுங்கிட்ட கிடைக்குது. அப்போ அந்த சத்தியத்தை நாமளும் வந்து ஏனோ தானோ உட்காந்தோ கேட்டோம் அப்படின்ற இல்லாமல் அவங்க கரெக்டாக போதிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி, அதுக்காக அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவோ அவங்கள வந்து குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லாமல், அந்த சத்தியத்தில் நமக்கு என்ன போதனை வருது அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளுமே வந்து என்ன பண்ணோம்னா பைபிளை ஆராய்ஞ்சு பார்க்கணும், இந்த தான் வசனம் கரெக்டாக சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி நாமளும் சோதி தெரியலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஓகே, வெரி குட் சிஸ்டர். நல்ல கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த கேள்விக்கு? சோதி தெரிவது அவசியமாக கேள்வி கேட்டோம். ஆமாம் சொல்லட்டும். இதன் அடிப்படையில் ஏன் சோதிக்கணும்? இது எனக்கு சோதனையாகுது. 3 பேர் அட் அ டைம் கை தூக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் தூக்குனது? யார்? சோதரம். இப்போ நம்ம வந்து இந்த புது சிருஷ்டி வந்து வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு தான் இந்த ஓட்டத்தில் பயணிக்குது. அப்படி வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொண்டு பயணிக்கும்போது அதை சோதித்து அறிந்து நம்ம உண்மை நிலையை கண்டு நம்ம இதில் இந்த ஓட்டத்தில் ஓடும்போது நம்ம இன்னும் பலமாக ஓடுறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது வந்து நம்பிக்கையும் ஏற்படுத்தும். நம்ம இந்த ஓட்டத்தில் நம்ம வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அதுக்கு சோதிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்போனா நம்ம பேசக்கூடிய சத்தியங்கள் உபதேசங்களை சோதித்து பார்ப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற சகோட கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அடிஷனல் பாயிண்ட் இதை விட்டு போயினா நீங்கள் ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் பூனா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வந்து சோதித்து பார்க்குறது சரியாக தவறான்னு பார்த்தா சரியான விஷயம்தான். நம்ம பைபிளே எக்ஸாம்பிள் இருக்குது. பெரிய பட்டணத்தார் வந்து பவுல் ஷீலா போதிச்சதுக்கு அப்புறமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணாங்கன்னா வேதத்தை வந்து ஆராய்ச்சி பார்க்குற அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் தான் வந்து தேவன் வந்து ஒரு கருவி நமக்காக ஒரு வாய்க்கால்களை ஏற்படுத்தி வச்சுருக்காரு சபைக்காக. அவங்க மூலிமா நம்ம சத்தியம் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும், அதை ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ நம்ம சோதித்து பார்க்குறதால வந்து அது சத்தியம் கொடுக்குறவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லையான்னு பார்த்தா அது பொருள்படாது. எதுக்காக நம்ம சோதித்து பார்க்கணும்னா மனுஷனை பார்க்காம அவர் தர சத்தியத்தின் மூலயமா தேவன்கிட்ட இருந்து வர வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னுமே நமக்கு என்ன ஆகும்னா நம்ம வந்து வேதத்தை நேசிக்கூடியவர்களாக மாறும். தேவன் மேலே வந்து இன்னுமே வைராக்கியம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் தேவன் கூட இருக்கிற தொடர்புகள் வந்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா நிறைய லெசன்ஸ் வந்து நாம் வந்து பர்சனலி நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கறது வந்து தவறு கிடையாது. பட் ஆராய்ந்து பார்க்கும்போது சரியான விதத்தில் நம்ம முறைப்படி ஆராய்ந்து பார்க்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். வெரி குட் சிஸ்டர். ஸோ நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நல்லது தான். இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசக்கூடிய சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவன் நியமிக்கப்பட்டவங்க இல்லையா? அப்படின்னா பேசக்கூடிய சகோதரர் தேவன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்க பேசும்போது சரியாக இருக்காதா? ஏன் இங்கே சோதிக்க சொல்கிறாங்க? இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட்டு. நம்ம இதுவும் கேட்ட கேள்வி பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ அவங்க யாருன்னா வாய்க்கால்கள், தேவன் ஏற்படுத்தினவங்க. அப்படி அவங்க பேசும்போது சந்தேகப்பட்டு சொல்லி சொல்கிறாரா, இல்லை அதுக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ இப்போ லூக்கா. புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சகோதரர் சொல்ல வர பாயிண்ட்டு சொல்கிறவங்க வந்து அதை தவறாக சொல்லிட்டாங்கன்ற முறையில் அதை சோதித்து பார்க்குறதில்ல. இதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, துரிதமாக வளர்வதோடு அப்படின்னு, சீக்கிரமாக வளர்கிறதுக்காக. ஏன்னா நம்ம கடைசி கால சபைன்னு சொல்கிறோம், கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து அந்த விஷயங்கள் நம்ம சீக்கிரமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு, நம்ம சீக்கிரமாக வளர்கிறதுக்கு முதல்ல அதை திரும்ப நம்ம பெரிய பட்டணத்தின் மாதிரி தேடி படிக்கிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு பிரதருங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் சுஷ்மா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நம்ம வந்து சோதித்தறின்னு பார்த்தா அப்போ வந்து அந்த சொல்கிற சத்தியத்தை சொல்கிற சகோதரர்கள் காட்டி சத்தியம் உயர்ந்து இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்ம அதை சோதித்தறியறதுக்கு நம்ம
முன் வரும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தான் அவர் தான் வந்து போதகரில் அவர் மூலிமா தான் சத்தியம் நம்மளுக்கு வருது. அப்போ அந்த சொல்கிற நம்ம வந்து மனுஷனுக்கு செவி கொடுக்காம பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு நம்ம சத்தியத்தை சோதித்து பார்க்கணும்னு எனக்கு புரிஞ்சுது. எக்ஸலண்ட்டாக சொல்லிட்டாங்க. உண்மையிலே ஸ்பெஷல் விஷஸ். ஏன்னா கரெக்டான பாயிண்ட்டு. ஏன் சோதிக்கணுன்றத பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம கடைசியாக பேசிக்கலாம். வேற சொல்ல விருப்பம் இருக்குங்களா பிரதர் சைடில்? எங்களை சோதிக்காதீங்க பிரதர். ஓகே, வேறு யாராவது? கடைசி ஒரு நபர். சகோதரி பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை பேசாதவங்க வாய்ப்பு தரலாமா? ஹம்பிள் ரெக்வெஸ்ட். வேறு யாராவது பேச விருப்பம்? இது முக்கியமான பாயிண்ட், நமக்கு தேவையான பாயிண்ட்டு. ஏன் சோதிக்கணும் தெரிஞ்சுக்கணும். சிஸ்டர்ஸ் இல்லை பேர் கூப்பிடலாமா? ஓகே. சிஸ்டர் சந்தியா. ஆனால் அது ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் என உள்ள ஒரு உண்மை நிலைமையையும் குறிக்கிறது. ஏனெனில் சத்தியம் எல்லா மனுஷிக போதகர்களுக்கும் அவர்களால் சொல்லுபடுவைகளுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரும் சத்தியம் வந்து உண்மை. சொல்கிற மனுஷங்க வந்து உண்மையாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அவங்க சொல்கிறவங்கள விட அந்த உண்மை வந்து ரொம்ப உயர்ந்து இருக்குது அப்படின்றது தான். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்ஸ். எல்லாருடைய கருத்து நம்ம கேட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க யார் தான் பார்த்தோன்னா தேவனுடைய மூலம் ஏற்படுத்தப்பட்டவங்க தான். ஆனால் நம்ம எதை சோதித்து பார்க்கணுன்னா, அவங்க பேசக்கூடிய அந்த உபதேசம், அந்த போதனை இருக்கு இல்லையா, அதை ஏன் சோதித்து பார்க்கணும்னு சொல்கிறாருன்னா, எந்த ஆவியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பேசுவாங்க தான், உண்மை, தப்பு கிடையாது. பட் நாம ஏன் சோதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சியையும் அதிகரிக்க செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த சத்தியத்தின் மீது உள்ள தாகத்தை வெளிப்படுத்தும். கேட்குறோம் இல்லையா, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு கேட்காம நம்ம என்ன கேட்க வரோம் நோட்டம் போட்டுங்களா, நம்ம ஏன் சபைக்கு வரோம் பார்த்தோன்னா, எனக்கு என்ன ஆகாரம் கொடுக்கப்படுது, அந்த ஆகாரத்தை நான் புசிக்கும் பொழுது அந்த ஆகாரம் எனக்குள்ளே போயிட்டு செரிமானம் அடைந்து என் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமான்னு யோசிக்க மாட்டோமா? அதே போல் தான் ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படும் பட்சத்தில் இந்த சத்தியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு அபிவிருத்தி உண்டாக்கும் என்ற விருப்பத்தையும் வாஞ்சியும் அவங்கள அதிகரிக்க செய்யுது. அதே காட்டிலும் பார்க்கும்பொழுது இது மனுஷங்களை பேசினாலும் கூட இந்த வார்த்தை யார் சத்தந்தீங்களா? சத்தம் யாருடையது? ஆண்டோட சத்தம் தான் ரொம்ப கூர்ந்துக்குங்க. அப்படின்னா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்க. இது மனுஷனை வச்சு ஒரு கருவி தான். அவங்க கருவி யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறாங்க. அப்படினுடைய மேய்ப்பன் சத்தத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டு ரொம்ப ஆர்வமாக அவக்குள்ளே இன்னொரு ஆக போகும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கிடைக்குது. ஏன்னா தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு அது மிகப்பெரிய புரோஜனத்தை கொடுக்குன்றது தான் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இப்படி அடிப்படையில் தான் பண்ணுறாங்க, சோதிச்சு பார்க்கலாம் தவிர மற்றபடி பேசக்கூடியவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இவங்க அப்படின்ற அடிப்படையில் பேசாமல் அவங்க வாய்க்கால் அவங்க மூலம் வரக்கூடிய வார்த்தையினுடைய புண்ணியம் என்ன, மேன்மை என்ன, அது எனக்கு என்ன பயன்ன்றது என்ன பண்ணாங்க, சோதிச்சு பார்த்து அதை கண்டுபிடிப்பாங்க. பாப்பா சொன்ன மாதிரி தான் அந்த சத்திய வார்த்தை எப்படி இருக்குங்களா, ரொம்ப ஸ்பெஷல், உன்னதமானது, அது பரிசுத்தமானது. அந்த ஒரு முக்கியத்துவத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறதுனால அது மேலே ஒரு வாஞ்சை விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சோதிக்கிறாங்களே தவிர மற்றபடி பேசக்குள்ளே சோதிக்கலன்றதை என்ன பண்ணலாம், புரிஞ்செல்லாம் பார்க்குறோம். தேங்க்யூ. அடுத்து நம்ம 4th கொஸ்டின் கடந்து போகலாம். நம்முடைய அன்பு சகோ ராஜ் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, இதில் ஒரு கோர் பாயிண்ட் அப்படியே இதில் வந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த காங்கிரிகேஷன், அதாவது சபையில் இந்த ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்வதற்கான நோக்கம், ஒரு பாயிண்ட் அப்படியே இதில் கோட் பண்ணிகிட்டே போகிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஒற்றுமை, யூனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறார் இல்லைங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேராகிராஃபெல்லாம் நம்ம அதுக்கு என்னென்ன சோதனையெல்லாம் நம்ம அறியணும், இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். அடுத்து என்ன கேள்வினா, ஒவ்வொரு சபையினுடைய ஒழுங்குமுறைகளும் மற்றும் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட ஊழியக்காரர்களின் தகுதிகள் என்ன. ஸோ அப்போது அதில் இந்த கேள்வியில் 2 கேள்வி இருக்குது. ஓகேங்களா.
ஸோ முதலாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டுத்துக்குமே சேர்த்து பதில் சொல்லலாம், ஒன்றுத்து போனால் டைம் ஆகிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு சபையினுடைய ஒழுங்குமுறைகளும் மற்றும் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட ஊழியக்காரர்களுடைய தகுதி என்ன, கரங்களை உயர்த்தி நீங்கள் பதில் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிஸ்டர் ஜெயராணி. இப்போ வந்து நம்ம ஒழுங்குமுறை எப்படின்னாக்கா, இப்போ சபையில் இப்போ என்ன பெரிய சபையாக இருந்தாலும் சரி, சின்ன சபையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்குது. எப்படின்னாக்கா, இப்போ நம்மளுடைய சபையில் என்ன ஒரு ஒழுங்கு இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம வருவோம் இப்போ 9 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பாட்டு பாடி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா மன்னா வாசிப்போம், இரவின் காலை தீர்மானம் இப்படி இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் வேறொரு சபையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டு கூட பாட்டு பாடுவாங்க. இப்படி முறைகள் வந்து மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே உள்ளதை கொண்டுக்கிட்டு வந்து இங்கே வந்து அந்த சபையில் இருக்கிறத கொண்டாந்து இங்கே அந்த ஒழுங்குமுறையை வந்து அவங்க வந்து இது இப்படி தான் இருக்கு, நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இந்த சபையில் வந்து அதை வந்து ஒழுங்குக்கு கொண்டுக்கிட்டு வர முடியாது. அதே நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எல்லோரும் வந்தால் தான் அதை நம்ம செய்யணுமா அப்படின்றது இல்லாமல், இப்போ 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிட்டாக்கா, இப்போ பாட்டு பாடும்போது கொஞ்சம் பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படின்றப்ப ஒவ்வொரு நேரத்துலையும் எல்லாம் செய்யும்போது எல்லாம் முழுமையாக வந்து சேர்ந்துருவாப்புல. அதே நேரத்தில் அதை வந்து ஒரு ஆர்டர் மாதிரி போட்டு கடுமையாக இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு திருப்திகரமாக, அதே நேரத்தில் வந்து சத்தம் இல்லாமல் அந்த வேலையை வந்து செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்படின்றப்ப அங்கே எப்படி இருக்குனாக்கா, அந்த ஒழுங்குமுறைகள் வந்து அப்படி செய்யும்போது அது வந்து நம்ம கண்ணில் வந்து படாத காரியமாக இருக்கும். அப்போ வந்து அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அதே நேரத்தில் வந்து அந்த மூப்பர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்தியத்தில் வந்து ஒரு தெளிவு உள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு போதக சமர்த்தனாகவும் இருக்கணும். அப்போ வந்து அந்த ஒழுக்கத்தை வந்து அந்த ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு குற்றமுற்ற வாழ்க்கை வந்து உடையவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு இல்லாதவர்களாகவும் ஒழுங்கை வந்து அவங்க வந்து காப்பாற்றுகிறவர்களாகவும் இருக்கணும். அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து எல்லாமே ஒரு அந்த சபையில் வந்து எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் அப்படின்றத நான். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதுக்குள்ளே இன்னும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்னும் நமக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதில் விடுபட்ட பாயிண்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு 3-4 லைன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம். சிஸ்டர் சபிதா. ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி ஒழுங்குமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயமாக வழிநடத்துறது அப்படின்னு மீன்படாமல் எப்படி இருக்குன்னா, ஒரு எக்லிஷியா நடக்குது, அது 2-3 பேர் ஒன்றா கூடியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு சத்தம் போடாமல் இதை இப்படி தான் செய்யணும், இதை இந்த இடத்துல செய்யணும், ஐயோ இந்த கருத்து இது வரணுமா அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு ஆர்டராக இந்த எக்லிஷியாவுக்கு எல்டர்ஸ் இருப்பாங்க, டீக்கன்ஸ் இந்த ஒர்க் பண்ணுவாங்க, இப்போது சபையார் வந்து எல்லோரும் எழுந்து நின்று பாட்டு பாடணும், அது மாதிரியான ஒரு 3 பேர் 4 பேர் கூடியிருந்தாலும் எப்படி ஒரு எக்லிஷியா செயல்படணும் அமைதியாக அப்படின்றத ஆர்டராக வந்து ஏற்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரதர் சொல்கிறாங்கன்னா, அவங்க முதலாவது எப்படி இருக்குன்னா, சத்தியத்தில் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அவங்களே வந்து ஒரு குழந்தை மாதிரி, இல்லை சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாமல் அது மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அவங்கள பார்த்து இந்த ஒழுக்கத்தில் நீங்கள் சரியில்லைங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைங்க அப்படின்ற மற்றவங்க குற்றப்படுத்துகிற அளவுக்கு இல்லாமல் எல்லா ஒழுக்கத்திலும் ஒரு சரியானவராக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு, யாராவது நம்ம சண்டை போட வராங்கன்னா கூட அவங்கள இடத்துல அமைதியாக சத்தியத்தில் எடுத்து பேசுகிறவர், சத்தியத்தை நிதானமாக அவங்களுக்கு போதிக்கிறவங்களா, அது மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்க கூட அவங்கக்கிட்ட அமைதியாக அம்பலாக போகிற அளவுக்கு அவங்களுடைய ஒரு பேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல்
நம்ம எக்லிஷியாவில் நடக்கிற எல்லா ஒழுங்கையும் அவர் முதலாவது ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும். ஏன்னா இத்தனை வருஷமாக எக்லிஷியா வந்திருப்பாங்க, அவங்க எப்படி அந்த எக்லிஷியா ஒழுங்கை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்தும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்குது. முதலாவது இதெல்லாம் அவர் எங்கே கடைப்பிடிக்கிறவராக இருக்கணும், அவரோட குடும்பத்தில் முதலாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைப்பிடிக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. தேங்க்யூ சிஸ்டர். நம்ம இதோட பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணி சொல்லலாம். சிஸ்டர் சுரேகா. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 4 லைனில் செகண்ட் கம்மிங்கில் ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வாய்க்காலாக யாரை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம், எல்டர்ஸ் மூலயமா நம்மளுக்கு கிறிஸ்து கொடுக்குறாங்கன்னு. இப்போ அந்த ஒழுக்கம் பற்றி ப்ளஸ் அதுக்கான கேரக்டர்ஸ் பற்றி சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க. அந்த லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏன் வந்து ஒரு எல்டருக்கு சபையில் தானே வேலை, சபையில் ஆவிக்குரிய எக்லிஷாவை போதிக்கணும், ஆனால் அவருக்கு இருக்கிற எல்லா கேரக்டரும் முதலாவது அவர் குடும்பத்தில் வந்து செயல்படுத்துகிறவங்களா இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அறம் இல்லத்திலே தொடங்கும் அப்படின்னு. ஒரு மினி எக்லிஷா அப்படி தான் நம்ம வேர்டு வந்து ரசல் பிரதர் கொடுத்துருக்காங்க. மினி எக்லிஷா நம்மளுடைய வீடு, அங்கே நம்மளுடைய உண்மையான கேரக்டர், தமிழில் சொல்லணும்னா சுயரூபம் வந்து அங்கே தெளிவாக வெளிப்படும். எக்லிஷாவில் கூட வந்துட்டு கொஞ்சம் நம்ம மாறலாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸு. ஆனால் யார் ஒருத்தங்க இந்த குடும்பத்தில் நிறைய ஒழுக்கம் இருக்குது, ஒழுக்கம் ரீதியான விஷயம் இருக்குது, இந்த பொறுமையை கடைபிடிக்கிற விஷயம், சத்தியத்தில் பிள்ளைங்களை நடத்துறது, மனைவியை நடத்துறது, இந்த மாதிரியான விஷயம் குடும்பத்தில் அவங்க எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு இருக்கிறாங்களோ அவங்க எக்லிஷாலையும் அந்த உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு எல்டராக நம்ம எலெக்ட் பண்ணுறோம் தேவனுடைய வார்த்தையின்படி அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் அதோட இன்புட் வந்து நம்ம பார்க்கலான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்படி இதோட நம்ம பாயிண்ட்ஸ் அதை ஆட் பண்ணுறோமா யாராவது கடைசியாக? சிஸ்டர் சண்பக பிரியா. பிரதர், குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் ஏன் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல என்ன சொல்கிறாரு ரசல் பிரதரு அப்படின்னா, இதே மாதிரி இந்த ஊழியக்காரர்கள் விஷயத்துலையும் என்னென்னா ஒருத்தவங்க அந்த தகுதி உள்ளவங்களாக இருக்காங்க, அந்த ஊழியத்துக்கு தகுதி உள்ளவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒட்டுமொத்த லைஃப்பில் இருக்கிற நேரம் எல்லாமே தன்னுடைய சபை வளர்ச்சிக்காக தான் அவர் அந்த நேரத்தை ஃபுல்லாக செலவிடுறவராக இருப்பார். ஏன்னா அப்படி ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ்கிறவராக இருப்பார். அதனால் அவர் என்னென்னா சில நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை கூட பலி செலுத்துகிறவராக இருப்பார். ரெண்டாவது தன்னுடைய குடும்ப காரியங்களுக்கு கூட வந்துன்னா சில பலிகளை செலுத்த முடியாத சூழ்நிலை கூட வரும். ஆனால் இப்படி ஒரு குவாலிஃபிகேஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னென்னா முழுக்க சபையாருக்காகவே அர்ப்பணித்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து என்னென்னா அந்த மற்ற காரியங்கள் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரமே இருக்காது அந்த ஊழியக்காரருக்கு. இதெல்லாம் ஏன் இங்கே குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயத்துலேயும் ஒரு உலகத்துலேயும் எக்லீஷாலையும் எல்லா இடத்துலையும் அவர் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த ஒழுங்கை நிலைநாட்டுறவராக இருப்பார் அப்படின்ட்டு. பார்க்கும்போதே இதெல்லாம் என்னென்னா குவாலிஃபிகேஷன்றதை விட இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸு. இப்போ ஒரு சபையாராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒழுங்கு தெரியலையா, நம்மக்கிட்ட ஒரு டிசிப்ளினாக நம்ம இல்லை அப்படின்னா பார்க்கும்போது அந்த தகுதியில் இருக்கார் அப்படின்னா வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக வாழணும். ஒரு சத்தியத்தில் ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா அதை போயிட்டு உடனே கேட்குற அளவுக்கு உந்தணும். என்னென்னா எனக்கு ஊழியக்காரங்க இருக்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக வந்து நிறைய பேர் நான் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு என்னென்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப இதாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் சின்ன விஷயத்தில் கூட ஒரு எக்லிஷாவில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் கூட அந்த ஊழியக்காரங்களோட ஃபேமிலி பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸாக இருக்கணும். ஏதாவது ஒரு டவுட்ஸ்னால் கூட போயிட்டு இங்கே போய் நம்ம கேட்டால் நமக்கு அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்கணும். இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் இதெல்லாம் அவங்க வாழ்க்கை, அவங்க போதக சம்பர்த்தனாக இருக்கிறது வந்து அவர் வாழ்க்கை அது ஆக்சுவலி. அதே மாதிரி இங்கே குற்றமற்ற வாழ்க்கைன்றது அது அவங்களோட வாழ்க்கை. அப்போ அவங்க வாழ்கிறாங்க, அதை பார்த்துட்டு நம்ம கற்றுக்குறோன்றதான் பிரதருங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. இப்படி பார்க்கும்பொழுது தேவன் அவருடைய பேர்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ஒரு விஷயத்தை, அதாவது ஒழுங்கும் கிரயம் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ அவருக்கு தான் என்ன பண்ணப்படும்னா பொருந்தும் அப்படின்றத பார்க்குறோம்.
இப்படி நம்ம வரும்பொழுது இதுக்குள்ள ஒற்றுமையான ஒரு விஷயம் நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஜென்ரல் யூனிட்டி அப்படின்னு தான் பிரதர் பேசுகிறாருங்க. ஸோ அப்படியே நம்ம இதில் சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாச்சு 2ஆம் வரியில். ஸோ இப்படி வந்துட்ட பிற்பாடு இந்த ஒழுங்குகள் கண்டிப்பாக தான் என்ன பண்ணப்படணும்னா செய்யப்படணும், இதெல்லாம் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, டெஃபினட்டாக இது நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு ஃபார்மாலிட்டி இங்கே வந்து ரொம்ப, அதாவது ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃபார்மாலிட்டியாக இதை செய்யணுமா, ரொம்ப ஸ்டிஃபாக ஏதோ கரடு முருடா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஏதோ ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படின்னா ஸ்டிஃபாகவும் ஃபார்மாலிட்டியாகவும் செய்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி அது இருக்கும் டெஃபினட்டாக, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு ஒழுங்குமுறை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்பொழுது ரொம்ப அருமையாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இல்லைங்களா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஸோ தேவனுடைய சித்தத்தின்படி ரொம்ப அழகாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்குறோம். அதாவது இதில் பார்க்குறோம் இல்லைங்களா, கண்ணில் படவே அது படாது, இப்படிப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ், ஸோ எல்லோரும் ரொம்ப அழகாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் பற்றி ரொம்ப கிளியராக ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணோம், ஸ்ட்ரெஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா சத்தியத்தில் தெளிவு. நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், சத்தியத்தில் தெளிவு. 2வது பாயிண்ட்டு ஒழுக்கத்தை பொறுத்த வரையில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவையில்லாத சண்டை சச்சரவு அது டெஃபினட்டாக அது இல்லாமல் இருக்கணும். ஒழுங்கை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீதிக்கு உட்பட்ட விஷயங்களை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்புறம் இவை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா குடும்பத்தில் அவங்க பழகி இருக்கணும். ரொம்ப நல்ல பாயிண்ட்டை இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட வாய்க்காலுக்கு எப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்கணும் அப்படின்றத இங்கே ரொம்ப அழகாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது 4 கேள்வி முடிஞ்சிருக்கு. இப்போ 5வது கேள்வி. கேள்வியினுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பதில் சொன்னால் கூட போதும். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுப்பதில் சபையாருக்கு இருக்க வேண்டிய சரியான மனநிலைமை. சபையாருக்கு அப்போனா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். அப்போ ஊழியக்காரர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு விதத்தில் நான் மாற்றி கேட்குறேன், எல்லாருமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்துருக்குறோமா? கரெக்டாக இல்லைங்களா? அப்போ தேவ சித்தம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் கரெக்டுங்களா? அப்போது இந்த ஒழுங்குமுறை அப்படின்றது இந்த ஒழுங்குக்கு உட்பட்டு ஊழியக்காரர்களை ஏற்படுத்துறது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்போ இந்த தேவனுடைய சித்தத்தை யாரால் சரியாக செய்ய முடியும்? யாரால் சரியாக செய்ய முடியும்? அப்போ அவங்க சரியான மனநிலைமை இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்கலாம்? இதுதான் கேள்வி. சிஸ்டர் சுரேகா. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதுக்கான பதில் நான் புரிஞ்சுக்கிட்டது யாரால் சரியாக செய்ய முடியும். ஃபஸ்ட்டு அவங்க தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கணும், ஒழுங்குமுறையை குறித்ததான விஷயங்கள் வசனங்களை பற்றி ஒரு அறிவு இருக்கணும். ப்ளஸ் தேவனுடைய ஸ்பிரிட்டு பரிசுத்தாவி உள்ளவங்களாக இருக்கணும். அடிஷ்னல் முக்கியம் அதன்படி வாழ்கிறவங்களாக இருக்கணும். அப்படி யோசிக்கும்போது அந்த ஸ்பிரிட்டில் அவங்க தேர்ந்தெடுக்கிறது கண்டிப்பாக தேவனுடைய சித்தமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே சிஸ்டர், இன்னும் கூடுதலா வேறு யாராவது ஷேர் பண்ண முடியுமா? பிரதர் செல்வம். இங்கே இந்த அவங்கள தேர்ந்தெடுக்கிறவுடைய சபையருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா பேர் அவங்க முதலாவது எப்படி இருக்குன்னா தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பாங்க. அந்த ஆவி என்ன பண்ணுன்னா அவங்க தான் வந்துட்டு பாவத்துக்காக அவங்க மனஸ்தாபப்படுறவங்களா இருப்பாங்க. தன்னுடைய பாவம் அப்படின்றதுக்கு முதலாவது மனஸ்தாபப்படுவாங்க. ரெண்டாவது மற்றவருடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பலி தான் தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு முதன்மையானது அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிலீவ் பண்ணுவாங்க. தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து தேவனுடைய புத்திரராக எல்லா ஸ்லாக்கியங்களும் பெற்றவங்களாங்க இருப்பாங்க.
இவங்க தலையாக இருக்கிறவருடைய மனதையும் சித்தத்தையும் ஃபஸ்ட்டு அறிஞ்சு அதை சரியாக தெளிவு அதாவது வெளிப்படுத்துகிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த ஒரு மனநிலை இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னும் கூடுதலாக யாரால் தேவனுடைய சித்தத்தை இல்லை கிறிஸ்துவனுடைய மனதினுடைய விருப்பத்தை சரியாக நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நம்ம கலந்தாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அநேகர் நிறையா ஷேர் பண்ணுறாங்க. சிஸ்டர் கிறிஸ்டி. பிரதர் முன்னாடியே பிரதர் சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு அதை எல்டர்ஸை செலக்ட் பண்ணுற போகிறவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கணுன்றது பிரதர் சொல்லிட்டாங்க. எப்படி மனசாபப்படுறவங்க, கிறிஸ்துவ வந்து தேவன்கிட்ட நம்ம ஒப்புராக்குறது, கிறிஸ்துவன் பலியின் மீது ஒப்புராகும் விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தேவனுடைய முக்கியமாக தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுது, நான் என்னோடய சுய சுத்தத்தினால செயல்படுறேன்னா தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்படுறவங்க முன்னாடி யோசிக்கணும். முன்னாடியே வேத வாக்கியங்களும் சொல்லியிருக்குது. மூப்பர்களோட தகுதிகள் என்ன, டீக்கன்ஸோட தகுதிகள் என்ன அப்படின்றது வேதம் நம்மளுக்கு கற்பிச்சிருக்குது. அதன்படியே ஒழுங்குகளாக அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ரொம்ப நம்ம செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமும் ப்ரேயரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட சுயசத்தின்படி எனக்கு பிடிச்சிருக்காங்க பிடிக்கல என்ற விருப்பத்தின்படி இல்லாமல் தேவன சித்தனை என்ன அவங்க அதை ஒழுங்கின் பிரகாரம் நடக்கிறோமா அப்படின்ற ஜப சிந்தனையோடு தான் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணணுன்றது பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் யாராவது யாரால் சரியாக கிறிஸ்துவனுடைய மனதில் இருக்கிற விஷயத்த இந்த எக்லீசியா எலெக்ஷன் அந்த ஒழுங்குமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும்? ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போயிடலாம். யாரால் சரியாக நிறைவேற்ற முடியும்? எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க? ஒரே வார்த்தை தான். ஓகே, யாராவது கை தூக்குறீங்களா? க்ளூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பாவியாக இருந்திருக்கலாம், அதுலேருந்து கண்டிப்பாக மனந்திரமுலாம் இருக்கணும், மனசாவப்படுறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால அவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்களால கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களால முடியாது. ஏன்னா பாவியில் நல்ல பாவி, ஆனால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாவியா அப்படின்றது சந்தேகம்தான். அப்போ கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாவினா யார்? மனம் திரும்பின பாவி. சிஸ்டர் சபிதா. அவங்க வந்து தங்களையே முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக இருப்பாங்கண்ணா. அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் நான் என் வீட்டின் புத்திரராக நினச்சி அவங்க அந்த ஊழியத்தை கரெக்டாக செய்வாங்க. ஓகே, ஸோ இப்போது யாரால சரியாக நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது மனம் திரும்பி இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அப்படியே இருக்க மாட்டாங்க. முற்றிலுமாக தன்னை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எதை யோசித்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் கிறிஸ்துவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த ஒழுங்கை நிலைநாட்டணும் அப்படின்னா அதான் கிறிஸ்துவனுடைய சித்தம். அப்படின்னா அதை யாரால செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஒருத்தவங்க ஃபுல்லி கான்சக்ரேட்டடாக இருக்கிறாங்களோ, முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்கள முழுவதுமாக 100% தேவசித்த சபையில் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அதை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் முற்றிலும் அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏனோ தானன்னு வந்து கை தூக்க மாட்டாங்க. நல்ல கவனமுள்ள ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெபத்தோடு அந்த விஷயத்தை செய்கிறவங்களா இருப்பாங்க. இந்த கவனமும் ஜெபமும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ ஊழியக்காரரை முன்மொழிகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு கை தூக்குறதா இருந்தாலும் முழுசாக அர்ப்பணிச்சிருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை வெளிப்படுத்துறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதிக கவனமுள்ளவங்களாக இருப்பாங்க. அதே வகையில் ஜெபத்துடனே அதை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனுடைய கிருபையால் நல்லா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம், புக்கை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம சில 3 முக்கியமான வார்த்தையை கொடுத்து நம்ம படிச்சிருப்போம், நிறைய படிச்சுட்டோம். இந்த படிக்கிறது நோக்கம் என்ன தெரியுங்களா, நம்ம எங்கேருந்து எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு சபையாருக்கு தெரிவிப்பதற்காக நோக்கம். ஏன்னா தானாக படிக்கும் போது தான் விஷயங்கள் புரியும் இல்லையா. ஸோ முதல் கேள்வி, கிரட்டோனியோ அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் யாராவது ஒருத்தர் பேசலாம். குயிக்காக பேசினா குயிக்காக முடிக்கப்படும், டைம் ஆனாக்கா எங்கள் பொறுப்பல்ல. சகோதரி சுரேகா.
நான் புரிஞ்சது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, கிருட்டோனியோ அப்படின்னா அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா கையை நீட்டுவதன் மூலம் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம். அந்த எல்டர்ஸ் பற்றி ஷேர் பண்ணணுமானா மேலே இருக்கே. இப்போது மூப்பர்கள் அந்த வசனத்தில் அப்போஸ்தலர் 14:23 சொல்லப்பட்டிருக்க மாதிரி, இப்போ மூப்பர்னா யார் யாருன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவங்க எந்த ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு. அந்த ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த முறைமையின்படி தேர்ந்தெடுக்கிறது வேதத்தின் அடிப்படையில் அது சரியாக இருக்குன்றது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே சிஸ்டர், நான் கொஞ்சம் வேறு மாதிரி கேள்வி கேட்குறேன். கிருட்டோனியோன்ற வார்த்தை எந்த வேதாகமத்துலேருந்து வருது, அதை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம், இப்படி கேட்குறேன், ஈஸியாக இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கலாம். இந்த வசந்த அடிப்படையில் தான் வருது, டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? தமிழ் ஒரே மாதிரி வரும், ஆங்கிலத்தில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கிரேக்க பதம் போகும்போது மாறி வருது. அதோட விளக்கம் நம்ம கண்டுபிடிச்சிடணும் இல்லையா? அதுக்காக தான் எந்த வசனம், இதோட அர்த்தம் என்ன, பின்புலம் என்ன, ஏன் இதை நம்ம பயன்படுத்துகிறோன்றதை நீங்கள் பேசலாம். கிருட்டோனியா சிஸ்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் கூடுதல் பாயிண்ட்டு அப்புறம் செல்வம். வேறு அந்த குட்டோனியா அப்படின்ற அந்த வேர்டு கிரேக் பதம் எந்த வசனத்துலேருந்துன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்போஸ்தலர் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அந்த ஏற்படுத்தி வைத்து அப்படின்றது தான் அந்த குட்டோனியம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அந்த கைகளை உயர்த்துவதன் மூலமாக தெரிவு செய்வது அப்படின்றது அர்த்தமாக இருக்குது. ஓகே, அவருடைய பின்புலம் என்ன நோக்கத்திற்காக நம்ம அதை பயன்படுத்தணும் சொல்ல முடியுங்களா? இது எதுக்காக, என்ன பர்பஸ் இந்த கிருட்டோனிய வார்த்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், யார் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதை நீங்கள் ஆக்சுவலாக அது அப்படி இப்போ நம்ம நேரடியாக பார்த்தோன்னா வேறு இப்போ மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து அப்படின்னா அது பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஸோ அப்போஸ்தலர்கள் வந்துட்டு இந்த சபையில் இருக்கிறவங்கள வந்து இவங்க சரி ஓகே நீங்கள் மூப்பராக இருங்க, நீங்கள் டீக்கனாக இருங்க அப்படின்ற பதம் மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கிரேக்க பதத்துலேருந்து எடுத்து பார்க்கும்போது அந்த குருட்டோனியானா அதுக்கு மீனிங் என்னென்னா கைகளை உயர்த்துவதன் மூலம் தெரிந்தெடுப்பது, உயர்த்துவதன் மூலம் தெரிவு செய்வது அப்படின் போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்படி ஏற்படுத்தி வைக்கிறது இல்லை, இது சபையார் வந்துட்டு தேவ சித்தத்தை வந்து அங்கே வெளிப்படுத்தி தங்கள் கைகளை உயர்த்துவதன் மூலம் வெளிப்படுத்தி அப்படி தான் அவங்க அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வார்த்தை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னது புரியல? டித்தேமி என்ற வார்த்தையினுடைய பதம் எந்த வசன பகுதி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் டித்தேமி என்றால் என்ன, எந்த வசன பகுதியில் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, போன வார்த்தை கிருட்டோனிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும் பேசலாம். மற்ற கொஸ்டினுக்காக தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பதில் சொல்லிங்க பார்த்தோம், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்குது, டைம் ஆகுது. சிஸ்டர் பிரியா. ஆனால் இந்த தித்திமி அப்படின்ற வேர்டு வந்து என்னென்னா தெரிந்து கொள்வது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இது வந்து மனுஷங்க செய்கிற விஷயத்தை குறித்து இங்கே சொல்லலை. தேவன் ஒருத்தவங்களை அழைக்கிற விஷயம், அவங்கள வந்து ஒரு ஊழியத்துக்காக தேவன் கொடுக்குற ஒரு காலிங்காக இருக்கலாம், ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கலாம் அப்படின்றதான் இந்த தித்திமின்ற வேர்டு மென்ஷன் பண்ணுது. அதுக்கு தான் பவுல் குறித்து நிறைய வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் கூட வந்து எப்படின்னா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஆண்டவர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ அந்த தெரிந்து கொள்வது அப்படின்றது கூட வந்து என்னென்னா ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் ஒரு விதத்துக்காக. இன்னொன்று பவுல் கூட வந்து என்னென்னா, நான் வந்து இந்த ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் அப்படின்ற வசனங்கள் கூட பேசுகிறார். அந்த இடத்துல தெரிந்து கொள்வது தான் வருது. அதுக்கு அடுத்ததும் என்ன அப்படின்னா, நான் வந்து மனுஷங்களால் தெரிந்து கொள்ளப்படலை, நான் நேரடியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஏன் அப்படி இங்கே மென்ஷன் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி குருட்டோனியோன்ற வேர்டு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, அது டைரெக்டாக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள டைரெக்டாக தெரிந்து கொள்வது கிடையாது. அது வந்து என்னென்னா, ஒட்டுமொத்த சபையும் சேர்ந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணி அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சதவீதத்தை கொடுக்கும்போது தான் அவங்க வந்து என்ன அந்த ஊழியத்துக்கு நியமிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்கிறது என்ன, மனுஷங்களால் இல்லை, தேவன் ஸ்பெஷலாக சில விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் என்னென்னா, தேவன் நம்மளையும் தெரிஞ்சு கொண்டாரு. ஸோ அப்படின்ற ஒரு விஷயமா நம்மளும் வந்து என்னென்னா, இந்த அழைப்புக்குள்ளே வரும்போது
நம்ம ஒரு குருட்டோனிய மெத்தட்லேயோ இல்லை பின்னாடி இருக்கிற ஒரு மெத்தட்லேயோ நம்ம வரல. தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்ததும் வந்துன்னா ஒரு விதத்தில் தேவன் நம்மளையும் இந்த ஒரு அழைப்பில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கம்பாரிசன். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். அடுத்து மூல பாஷை காத்தேஸ்டமி, கரெக்டுங்களா? ஓகே, தவறந்தான் மன்னிக்கும். அதை பற்றின பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வேத பகுதியில். இங்கே என்ன சொல்ல வருது, அப்படி முக்கியத்துவம் என்ன, நீங்கள் என்ன படித்து புரிஞ்சுக்கிட்டுன்னு ஷேர் பண்ண மட்டும் போதும். ஏன்னா 3க்கும் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு வரேன் இல்லையா? சிஸ்டர் ஆலிஸ். அண்ணா, அந்த கிரிட்டோனியா, டித்தமி, அப்புறம் காதஸ்டமி 3மே வந்து வேறு வேறு பொருளை கொண்டிருக்கிறது அப்படின்றது படித்து புரிஞ்சிக்கும் போது தெரியுது. அதில் கிரிட்டோனியான்றது என்னென்னா, அதுதான் தேவனுடைய ஒழுங்கின்படி நீதிக்கு உட்பட்டு சபையில் செயல்படுற ஒரு விஷயம். அதுதான் ஒழுங்குமுறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அது டித்தமின்றது என்னென்னா, இப்போ கிரிட்டோனியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சபையாரோட ஒப்புதலோடு அது நடக்கும். டித்தமி அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணுது. அப்போ அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு சபையோட ஒப்புதல் தேவையில்லை, சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினுடைய ஒப்புதல் தேவையில்லை. அது தித்தமிக்கு வந்து தேவனுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர்களுக்கு அதே மாதிரி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்ததுனால தான் தீத்துவை வந்து அவங்க சபையில் ஒரு பொறுப்பின் நிலைமையில் விட்டுட்டு போனாங்கன்றது புரிஞ்சிச்சு. அதே மாதிரி காதஸ்டமி அப்படின்றதோடைய மூல பாஷையில் பார்க்கும்போது என்னன்றிருக்குன்னா வைப்பது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ காதஸ்டமி வைப்பது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பொறுப்பின் கீழே ஒருத்தவங்கள வழி நடத்துறது, ஒருத்தவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்களே நியமிச்சுக்கிறது. அப்போ காதஸ்டமி அப்படின்ற முறை தான் இப்போ அந்த பெயர் சபையில் அந்த குருமார்க்கம், குருக்களை ஏற்படுத்தி வைக்கிறது, அந்த தவறான கொள்கையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ காதஸ்டமியை யூஸ் பண்ணி தான் இந்த என்னென்னா எபிஸ்கோப்பல், அதுக்கப்புறம் வந்து மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல், இந்த முறையில் தான் இந்த டினாமினேஷன் பிரிவுகள் வந்து செயல்பட்டுருக்கு. இதை எதன் அடிப்படையில் வந்து அவங்க பயன்படுத்திட்டு அந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தீத்து 1:5 இதை வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்க வந்து குருக்களை வந்து தாங்களே அவங்க வந்து நியமிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சபையினோட ஒப்புதல் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்களே வேணும்னா அவங்களே நியமிச்சுக்குவாங்க. இது என்னென்னா ஒரு ஒழுங்கின் பிரகாரம் இந்த முறை இருக்காது, இது தேவனுடைய ஒழுங்குக்கு மாறாதான் இந்த முறை இருக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நம்ம 3 வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்த்தோம். வேறு யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? நம்ம முடிக்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கேள்வி போயிடலாம். அடிஷனல் பாயிண்ட்டு. இப்போ கிரிட்டோனியோன்ற வார்த்தை நம்ம பார்த்தோம். வசனம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி, மூப்பர்களை ஏற்படுத்தி. அப்போ அந்த வார்த்தை அர்த்தம் பார்க்குறோம். ஆங்கிலத்தில் தான் போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் ஆர்டைன் என்ற வார்த்தை பார்க்குறோம். மூல பாஷை பார்க்கும்போது கிரிட்டோனியா பார்க்குறோம். இதோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சபையார் என்ன பண்ணுமா, தங்களுடைய சபைக்குள்ள இருக்கக்கூடிய மூப்பர்களை தேர்வு செய்வதற்கு பயன்படுத்த வார்த்தை என்ன பண்ணுறோன்னா கிரிட்டோனியா பார்க்குறோம். எளிமையாக புரிஞ்சிக்கலாம். இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி வார்த்தை வேறு இடத்துலையும் வருது. எங்கே பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது யாரை பார்த்து யார் பேசிகிட்டு இருக்குமே தெரியுது. அப்போ எங்கள் சபைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தித்தேம் என்ற வார்த்தை ஏற்படுத்தினே வருது இல்லையா, அதுக்கும் ஆங்கில பதம் ஆன்லைன் தான். பட் பார்க்கும்பொழுது இந்த சம்பவங்கள் யாரை பற்றி பேசிட்டு இருக்குன்னா, தேவன் என்ன பண்ணுற டேரெக்டாக அப்போஸ்தலர் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ யார் சூஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் அப்போஸ்தலரோட பங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இங்கே யாருக்கு இன்வால்வ் இல்லை, சபையாருக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. ஆனால் வார்த்தை படிக்கும் ஒரே வருத்தப்படுது. தமிழில் படிக்கலாம். அதுதான் மூல பாஷை ஆரம்பி பார்க்கும்போது வார்த்தை என்ன பண்ண வேறுபடுதுன்னு பார்க்குறோம். தேர்டு காதஸ்டமி படிக்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே அப்போஸ்தலன் பவுல் யார் விட்டு வராரு, தீத்துவை. எதுக்கு விட்டு வராங்க, வசனம் வாசிச்சோம் இல்லையா, தீத்து 1:5 அங்கே எப்படி இருக்கான், ஒழுங்கு இல்லை. என்ன இல்லை,
அங்கே ஒழுங்கு இல்லாததுனால ஒழுங்குபடுத்தும்படி நான் உன்னை விட்டு வந்தேன்றார். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சபையார் மூப்பரை ஏற்படுத்துகிறாங்க கிறிஸ்துவன்ற வார்த்தையில். செகண்டு பார்க்கும்போது தேவன் சூஸ் பண்ணுறாங்க அப்போஸ்தலரை பார்க்குறோம். இந்த மூன்றாவது விஷயம் எப்படி தவறாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குன்னா, அப்படின்னா ஒரு மூப்பர் இருக்கிறார் இல்லையா, அந்த மூப்பர் இன்னொரு சபையின் மூப்பரை டேரக்ட் என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலான்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக? அப்படி இல்லைன்றதாங்க பதிவு பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்போஸ்தலன் போல் என்ன பண்ணியிருக்காருன்னா, தீத்துவை விட்டுட்டு வந்திருக்கிறார். ஒழுங்காக இருக்கிற குறைவாக இருக்கிறது என்ன பண்ண ஒழுங்குபடுத்தும்படிக்கு. அப்படின்னா அங்கே ரொம்ப சரியான ஒழுங்கு இல்லை. தீத்தங்கிருந்து சத்தியத்தை போதிச்சு நல்வழிப்படுத்தி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அந்த அப்போஸ்தலர் பதிவு பண்ணுவாங்க 23. அப்படின்னா உபதேசித்து ஜெபம் என்ன பண்ணுவாங்க, மூப்பல் ஏற்படுது. இந்த ஒழுங்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒழுங்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில் இருக்கிற மூப்பர் இன்னொரு டேரக்டாக என்ன பண்ண போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சபைக்கு மூப்பர்னு சொல்ல முடியாது. அந்த விஷயங்கள் தப்புன்றதை உடைக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த முறைமை இப்போ நடந்துகிட்ருக்கா உலகத்தில், இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு தான் அப்போஸ்தலர் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தலிக்காக இருக்கட்டும், மெத்தடிஸ்டாக இருக்கட்டும், எபிஸ்கோப்பலாக இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் என்ன பண்ண முடியும் டைரெக்டாக. அப்போ யாரோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா சபையை கேட்க மாட்டாங்க. அவங்களாவே ஒரு டீம் இப்போ ஃபார்ம் பண்ணி இப்போ பார்க்குறேன். இப்போ கூட பார்த்தோன்னா அமெரிக்காவில் உள்ள ஒரு போப், அவர் பெயர் போப் லியோ, எப்படி தேவைப்பட்டாங்க சபையால் இல்லை. அப்போ அவங்க டீம் இருப்பாங்க, அவங்க பேர் பார்க்குறோன்னா கார்டினல்ஸ். அவங்க தேர்வு செஞ்சு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. இந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அது தப்புன்றத என்ன பண்ணுறோம் நம்ம வேத அடிப்படையில் பார்க்குறோம். அப்போ இந்த கிறிஸ்தவனையும் பார்க்கும்போது சபைக்கு சம்மந்தம் இருக்குது, சபையுடைய மூப்பரை தேர்வு செய்வது இருக்குது. தித்தையும் பார்க்கும்போது சபைக்கு பங்கு இல்லை, தேவன் சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை அலையப்படுத்துது யாருன்னா அப்போஸ்தலர்கள். சபைக்கு அவங்க அதிகாரம் உள்ளவர்களாக காணப்படுது. கத்தஸ்டையும் பார்க்கும்போது ஒரு மூப்பர் செய்வ அதிகாரம் இல்லை, மாறா விட்டுட்டு வராரு. சரியாக ஒழுங்குபடுத்திட்டு பிற்பாடு ட்ரூத்தை சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அவங்க உள் வாங்கிட்டு தன் கருத்தை கொடுத்து நம்மளாங்க உயர்த்தி தான் யார் ஏற்படுத்துகிறாங்க மூப்பரை பார்க்குறோம். இந்த விஷயம் தான் நம்ம சொல்லப்பட்டு பார்க்குறோம். இதை எளிவாக நம்ம இதான் புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம கேள்வி கடந்து போகலாம். சரி, இப்போ நம்ம 7வது கொஸ்டின்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இப்போ சபையில் வந்து நம்ம ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதற்கு, இப்போ எல்டர் உதவிக்காரர்கள் இவங்களை ஏற்படுத்துவதற்கு சபையில் ஏன் தேர்தல் நடத்த வேண்டும்? ஒரு வேளை வந்து தேர்தல் நடத்தாமே என்ன பண்ணலாம், சபைக்கு நாம் வந்து ஊழியக்காரர்களை ஏற்படுத்தலாம். ஆனால் ஏன் வந்து பார்க்கும்போது நம்ம ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதற்கு சபையில் தேர்தல் நடத்த வேண்டும்? இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சகோதரி கிறிஸ்டி. ஊழியக்காரர்கள் ஏற்படுறதுக்கு சபையில் ஏன் தேர்தல் நடத்த வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா சபையில் தேர்தல் ஏன் நடத்த வேணும்னா, இது சபையினுடைய ஒழுங்கு குறிக்கிறது, தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறதா இருக்குது. ஒரு ஊழியக்காரர்கள் நினைக்கலாம், என் சபையில் நான் வந்து ஒரு எல்டராக இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, பட் நான் வந்து எல்டராக இருக்கலாம் அப்படின்னு எந்த எல்டரும் நினைக்கக்கூடாது. வேதாகமும் அப்படி சொல்லலை, வேதாகம் ஒழுங்குமுறைகளும் அப்படி சொல்லலை. அவங்க வந்து வேதாகம் சொல்கிறது இந்த கிறிட்டோனியோ அந்த கைகளை உயர்த்துவதன் மூலம் ஓட்டு அளிப்பது, ஓட்டின் மூலம் தான் அவங்க வந்து அந்த தகுதியை பெற முடியும் என்றது வேதாகம் தெளிவாக சொல்லுது. ஸோ அதன் மூலம் மட்டும்தான் அவங்க செலக்ட் ஆக முடியுன்றதை சொல்லுவோம். ஓகே சிஸ்டர், இதோட பாயிண்ட் யார் ஆட் பண்ண விரும்புகிறீங்க? ரம்யா சிஸ்டர். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சபையிலேயே வந்து இந்த மாதிரி ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவசியம் பாருங்கள், அது கன்ஃபார்மாக அவசியம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வசனங்களும் வார்த்தைகளும் அப்படி தான் சொல்லுது. அதுவும் ஓட் மூலியமாக கையை தூக்கி தேர்ந்தெடுக்கிற மூலியமாக தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற பார்க்குறோம். இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அது மூப்பர்களை வந்து என்ன பண்ணுதுன்னா பலப்படுத்துறது தான் இருக்குது. இன்னொரு விஷயம், சபையிலெல்லாம் சேர்ந்து தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி நிறைவேற்றும் போது அந்த சபையார் என்ன உணர்வாங்க பார்த்தீங்கன்னா, சபையாராக இருக்கவங்க நமக்கு உண்மையான தேவன் வந்து இந்த மாதிரி கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்ற அந்த உணர்தல் அவங்களுக்குள்ளே வரும். அப்போலாம் அவங்க சூஸ் பண்ணுற பர்சன், ஒரு எல்டராக சூஸ் பண்ணுற பர்சன் அவங்க நமக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை கேட்டு இது தேவனுடைய சித்தமாக இருக்குது, நம்ம தான் தேர்ந்தெடுக்கும், அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற சூஸ் பண்ணி அவங்க ஏற்படுத்தும் போது அது அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் வந்து இது
அந்த சூஸ் பண்ணுறப்போ அந்த எல்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆக்சுவலாக எப்படி சப்போஸ் பொதுவாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் எப்படி போயிடும்னா, இது வந்து நான் ஒரு மீட்புக்குள்ளாக போயிடும்னு பார்க்குறோம். அது கீழே சொல்லியிருப்பாங்க ஒரு கணத்தை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ளே வராதபடிக்கு அவங்க வந்து இது என்னோட ஜனங்கள் இவங்க வந்து என்னோட ஜனங்கள் நான் சொல்கிறபடி தான் செய்யணுன்ற ஆட்சிக்குள்ளே அந்த மைண்டு போகாதபடிக்கு இது வந்து தேவன் வந்து எனக்கு கொடுத்துருக்க சபை, ஸோ அதுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க வந்து அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படி பார்க்குறோம். இது வந்து உலகத்தில் பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ போப் லியர் கூட பார்த்தோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபை மூலயமா தேர்ந்தெடுக்காமல் அவங்க வந்து அவங்க கூட இருக்க அந்த விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்தெடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போடுறது தான் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அது நம்ம சப்ஜெக்டில் கூட கேட்டோம், அவங்க சொல்கிறது தப்போ சரியோ ஆனால் அதன்படி கீழ்படுகிற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தோம். அந்த மாதிரி இருக்க தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க அவரோட வார்த்தை கரெக்டாக என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் கரெக்டாக இருக்குன்றது நான் என்னோட புரிதல். தேங்க்யூ சிஸ்டர். இதோட பாயிண்ட் வேறு யாராவது ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? சகோதரர் செல்வம். சபையில் ஊழியக்காரர்களை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்னா வந்து தேவன் கொடுத்த அது ஒரு ஒழுங்குமுறை தான். அது நான் புரிஞ்சுனதுன்னு சொல்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவன் வந்து சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு வடிவமைக்கப்பட்டது தான் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பேதுரு பார்த்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து சபையை எப்படி வழிநடத்தணுன்ற மாரி தேவன் ஒரு ஏற்படுத்தி வைத்திருக்கு தான் இது. ஏன் வந்து இந்த தேர்தலை இந்த எலெக்ஷனை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறாருன்னா சபை வந்து அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் சபையை வழிநடத்தக்கூடியவங்க இல்லைனாக்கா அது அந்த வந்து அந்த ஆடுகள் என்ன பண்ணும், சிதறி போகும். ஆனால் அங்கே ஒரு மேய்ப்பன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடுகளை வந்து அதுக்கு போஷா கொடுக்க முடியும், ஒரு அந்த ஆட்டுகளை பாதுகாக்க முடியும். அப்போ ஒரு பிரதர் கூட ஒரு உதாரணம் சொல்லிடுறாரு, ஒரு ஆற்றில் கூட ஒரு படகு இருக்குது, அந்த படகு வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும்னா அங்கே எப்படி போவோம்? அங்கே வந்து அந்த படகு ஒரு துடுப்பு இருந்தால் தான் அந்த படகு வந்து அக்கறைக்கு போக முடியும். அப்போ வந்து துடுப்பு இல்லைன்னா நம்ம அந்த படகு வந்து போகாது. எவ்வளோ புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் அந்த படகு வந்து எந்த பக்கம் போகணுன்னே தெரியாது இல்லைங்களா? அப்போ வந்து அங்கே ஒரு துடுப்பு மாதிரி வந்து சபையில் வந்து ஒரு ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு முடியும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த ஒரு ஊழியக்காரர் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்போ ஒரு அந்த ஆடுகள் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாதவே இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம சபையில் வந்து தேவன் வந்து ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த தேர்தல்ன்ற மாதிரி ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்கை வந்து அந்த ஊழியக்காரை தேர்ந்தெடுத்து சபையை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறது தான் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னு நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும். ஓகே பிரதர். சரி, இதோட கடைசியாக ஒருத்தவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. இதோட பாயிண்ட் ஷேர் பண்ண யாராவது விருப்பம் தெரிவிக்கிறீங்களா? இது வரைக்கும் பாயிண்ட் ஷேர் பண்ணாதவங்க. சரி, ஓகே. செல்வம் மிஸ்டர் கொஞ்சம் சுருக்கமாக. அண்ணா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க. இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னென்னா, இதில் சபையாருடைய முக்கியமான ஒரு தாட் என்னவாக இருக்குன்னா, இது என்னோடய கடமை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு உள்ளாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த மூப்பர்கள் வந்து இந்த சபையில் எங்களுக்கான ஒரு நல்ல போஷாக்கை கொடுப்பாங்க. ஆவிக்குரிய விஷயத்துலையாக இருக்கட்டும், ஏற்றக்கால சத்தியமாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இப்படி ஒரு நல்ல மூப்பரை ஏற்படுத்துறது என்னுடைய கடமை. தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன்ற மனநிலைமை இருக்கணும். அதே போல் இவங்க நம்ம ஒரு சபையாராக ஏற்படுத்தும் போது அந்த மூப்பர்கள் சொல்ல எல்லா வார்த்தைக்கும் அவங்க கீழ்ப்படிவாங்க. ஏன்னா நம்ம ஏற்படுத்தின மூப்பர்கள் இவங்க நமக்கு நல்லதை தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவதற்கு சபையில் வந்து தேர்தல் அவசியமா அப்படின்றதுக்கு எல்லாருமே நல்ல என்னது பாயிண்ட் ஷேர் பண்ணோம். என்ன ஒரு விஷயம்னு பார்க்கும்போது தேர்தல் என்னது அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அது தேவனுடைய சித்தம் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பிளான். சபைன்னா அது அந்த ஒரு ஒழுங்கு இப்படி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நான் சொல்லியே என் வார்த்தைகளை கேட்டு அதன் மேல் என்னது கட்டுகிறவன் அவன் வந்து பார்க்கும்போது கண்மலையின் மேல் தன் வீட்டை என்னது கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு
ஒப்பிடப்படுவான். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது இது வந்து தேவனுடைய சபை இல்லைங்களா? சபையை வந்து யார் பராமரிக்கிறா, யார் வழி நடத்துகிறா, ஒரு சபை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவங்க வந்து தேவனுக்கு ஏற்புடையவர்களாக அவங்க வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் வளருவாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்னா தேவனுக்கு தான் என்னது தெரியும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ஒரு ஒழுங்கை சபையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி வச்சுருக்கிறார். அப்போ அந்த ஒழுங்கை வந்து பார்க்கும்போது யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கும்போது சபையார் அந்த ஒழுங்குகளை என்ன பண்ணணும், பின்பற்றணும். அப்படி அந்த ஒழுங்குகளை பின்பற்றும்போது ஒரு வேளை சபையில் வந்து அங்கே சகோதரர் சொல்லியிருப்பார், இப்போது ஒருத்தவங்களை வந்து பிரதிநிதிகளாக பொறுப்பாளராக இவர் எல்டராக இருக்கட்டும் அப்படின்னு அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அது தவறு. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின்படி என்னது, அந்த கைகளை உயர்த்தி அந்த விதிமுறைப்படி தான் எல்லாத்தையும் என்னது செய்யணும் அப்படின்றது அங்கே தெளிவானது. ஒரு வேளை வந்து அந்த மாதிரி நடக்கலைன்னா என்ன ஆகிடுன்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெயர் சபை அமைப்பு மாதிரி என்னது மாறிடும். அப்போ அங்கே என்ன இது, ஒருத்தவருக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுறது. அப்படின்னா சபையை வந்து ஒருவர் ஆளக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, அந்த ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது சபை வந்து பார்க்கும்போது தேவனுடையது, நம்ம தேவனுடைய சர்வெண்ட், நம்ம ஒரு வேலைக்காரர்கள் இல்லைங்களா? தேவன் வந்து அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்குவாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏன் எக்லீஷியாவில் எலெக்ஷன் நடத்துகிறோம், அது பண்ணால் பிரச்சனையாக இருக்குது, இது ஏன் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? பைபிள் ஸ்டூடெண்ட்னா எலெக்ஷன் நடத்தணுங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சகோதரர் 358 அந்த பேராகிராஃப் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் அந்த ஒரு லைன் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழியம் செய்வதற்கு முன்னர் இப்படி ஒரு தேர்தல் வேண்டும் என்று வற்புறுத்துவது ஏனென்றால், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வேதாக முறையை பின்பற்றுவது தான். ஸோ என்ன காரணம் ஏன் எக்லீசியா எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் அப்படியா சொல்லிடுச்சு, என்ன பண்ணி ஆகணும், அப்படி தான் செஞ்சு ஆகணும். ஒரு பிரச்சனை வரும் வரட்டும், இல்லை ஒரு சிலவங்க மனசாக போகிறோம் வரட்டும், அதனால் விட்டுடலாமா வேண்டாம்னு விட்டுடலாமா அப்படின்னா வேதம் இப்படியா சொல்லிடுச்சு, ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் வசனம், நம்முடைய ஆண்டவர் விருப்பம் இப்படியா இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி கேள்விக்கு முன்னாடி கேள்விக்கு வந்திருக்கோம். அது கடைசின்னு சொன்ன உடனே அப்பா இப்போ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? ஸோ இப்போது அதாவது அடுத்தடுத்து நம்ம பேராகிராஃபில் படிச்சிருப்போம், ஸ்மால் செக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதாவது மூப்பர்களுடைய அந்த எலெக்ஷன் வந்து எத்தனை நாளுக்கு ஒரு டைம் நடக்கலாம், அந்த டைம் எவ்வளோ, இல்லை எத்தனை பேர் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சபையில் ஏற்படுத்துதல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுவார்னா அவங்க ஒரு விஷயம் பேசுவார். ஸோ அடுத்து சபையில் ஒழுங்குமுறைகள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்களை அதை தொடர்ந்து முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயந்தான் இது, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மூப்பர்களுக்கு விரோதமாக வரும் பிராதுகளை சபையார் எப்படி கையாள்வது, இதுதான். ஸோ அங்கே பிராதுகள் அப்படின்னு நம்ம தமிழில் இங்கே இருக்குது, அது அக்யூசேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். மூப்பர்களுக்கு விரோதமாக வருகிற குற்றங்களை சபையார் எப்படி கையாள்வது. ஸோ இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் நம்ம என்ன பண்ணலான்னா 377வது பேஜில் அப்போஸ்தலர்கள் வந்து 2 விதமான கருத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு வந்து எழுதுறாரு இல்லைங்களா, அந்த கருத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம். அந்த கருத்தை மட்டும் 377 இந்த சப்டாப்பிக்கு கீழே இருக்கிற அந்த பேராகிராஃபை செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி வேகமாக உட்காந்து அடித்து பிடிச்சின்னு படிப்பு பாருங்க, எது வந்துடுமோ வராதோ. இப்போ வந்துடுச்சு கேள்வி என்னன்னு சிஸ்டர் சுரேகா. நான் இதை சொல்கிறதுக்கு இந்த பேராகிராஃப் படிக்கும்போது இந்த பிராது பற்றிலாம்
மெயினாக தோணலாம். அதில் கொடுத்துருக்குற எல்டர்ஸ் பற்றின தகுதிகள், அவங்க எவ்வளோ உண்மை உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் படிக்கும்போது உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா அப்படி பார்க்கக்கூடாது. அந்த ஒரு ஊழியத்தை அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எந்த அளவுக்கு தேவனுக்காக வாழ்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூப்பர் வந்து எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா எக்லிஷாவில் ஆல்ரெடி அவங்களுடைய கேரக்டர்ஸ் நல்ல உயர்ந்த குணாதிசயம் கொண்டவங்க, விசேஷமாக அவங்க சத்தியம் அது மேலே வாஞ்சை உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆண்டவர் மேலே பயபக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் ஆல்ரெடி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போது அப்படிப்பட்டவர் மேலே பிராது வருதுன்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை ஒரு வசனம் பார்ப்போம். நான் எல்லாத்துக்கும் சத்தியத்தின்படி நடக்க மனதாக இருந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும்னு. இவங்க அதிக உண்மை உள்ளவங்களா, மிகுந்த உண்மை உள்ளவங்களா தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறாங்க. அப்போ சத்ரு வந்து அவரும் ரெடியாக இருப்பார் எப்போ இவங்களை வந்துட்டு விலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா. தேங்க்யூ சிஸ்டர். இந்த பேராகிராஃபில் விடுபட்ட விஷயத்தை அடுத்து ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். சிஸ்டர் கிறிஸ்டி. இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரியே வந்து சபையின் ஊழியக்காரர்களை சபையின் அங்கங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஆண்டவரோட பக்தி இருக்கிறவங்க, போதக சமத்திரம் இருக்கிறவங்க, ஒழுக்கம் உள்ளவங்க, இந்த குடும்பத்தை நல்லா நடத்துகிறவங்க, இந்த திறமையின் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறோம். அப்படியே அவங்க செலக்ட் ஆகி வந்த பிறகு ஒரு சில விஷயங்கள் அவங்க மேலே சில கம்ப்ளைண்ட்ஸாக வரும். அது வரணும், அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், அது அதனை பொறுத்து இருக்குது. அது ஏன் அப்படி வருதுன்னா, இந்த சோதனைகள் அவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னா, அந்த சோதனை அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லிக்கிறாரு. எப்படி வரும்னா, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கொடுத்து ஆச்சரியப்பட வேணாம், உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னையும் பகைத்தது என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏன்னா சத்துருக்கள் அவங்களுக்கு இருக்க தான் செய்வாங்க. அதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறாரு, வீட்டெஜமானே பெயல்செபூல் என்று சொல்வார்கள், ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ சோதனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இதுக்கு காரணம் என்னங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க முக உண்மையுள்ளலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சோதனைகள் ஏற்பட தான் செய்யும். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா சத்ருக்கள் நிறைய, அவனோட சாத்தான் விழுந்து போன கூட்டங்கள், அப்புறம் அவருக்கு மேலே எரிச்சல் உள்ள ஒரு சிலவங்க, சாத்தானால் தூண்டப்பட்ட சிலவங்கள் கோபத்தோட எரிச்சலும் பொறாமை உணர்வோடும் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி உண்மையுள்ள ஒரு மூப்பர்களாக இருக்கும் பொழுது என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடுகள் கண்டிப்பாக தான் வரும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட்டு நம்ம அந்த 2 கருத்துக்கள் நம்ம இதில் ஷேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இப்படிப்பட்ட குற்றங்கள், பிராதுகள் காற்று வாக்கில் வருது இல்லைங்களா, காற்றடிச்சு போக்கில் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதை எப்படி நம்ம அது வரும்பொழுது நம்மளுடைய மனநலம் எப்படி இருக்கணும்? ஸோ அடுத்த பேராகிராஃபில் இருக்குது நம்மளுடைய மைண்ட் செட்டப்பு, அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். 379வது பேஜில் இருக்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம், அதுதான் முக்கியம். ஸோ இதை மட்டும் யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ், கொஞ்சம் வேகமாக ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் ஆலிஸ் மேரி. இப்போ சபையில் வந்து ஒரு மூப்பரை பற்றி தவறான கருத்து வந்து வதந்திகளாக பரவும். அந்த வதந்திகளை உடனே தேவனுடைய பிள்ளைங்க அந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய நுகத்தை சுமப்பவர்கள் எப்படியாப்பட்ட வதந்திகள் வந்தாலும் அதை வந்து உடனே நம்புறவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க அதை வந்து 1-2 தடவை அதை அதிகாரப்பூர்வமாக அதை அவங்க நிரூபிக்கிற வரைக்கும் அதை வந்து அந்த எல்டரை குறித்தோ ஒரு சகோதரனை குறித்து வர அந்த வதந்திகளை உடனே நம்பாமல் அதை தீர விசாரித்து அதை வந்து ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்படி இந்த மாதிரி வதந்திகளை கொண்டு வரவங்க அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம், விடுபட்ட பாயிண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், 1:30 ஆகிடும், அப்போ 1:15 ஆகிடும், அவ்வளோதான் லஞ்ச் கட்டு. சிஸ்டர் தனம். ஒரு மூப்பருக்கு வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அவர் எப்படி இருக்குன்னா, அவர் ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக அவர் வந்து காணப்படணும். ஏன்னா ஒரு மூப்பருக்கு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு இது வருதுன்னா
அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தான் அது வருது. அது வந்தால் தான் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, அது வரணும் அந்த மூப்பருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சபிதா, அந்த பேராகிராஃபில் விடுபட்ட பாயிண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அந்த குற்றத்தை கொண்டு வரார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் இதெல்லாம். ஆனால் அந்த குற்றஞ்சாட்டுகிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏசு கிறிஸ்துவோட நுகத்தை சுமக்கிற எவனும் ஆண்டவருடைய, அதாவது இப்போ நம்ம நுகம்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம சத்யராஜன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. நுகம்னாலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறது, ஊழியம் செய்கிறது. அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தேவனுடைய சித்தத்தை செய்கிறாங்க, தேவனுடைய அந்த அரசாட்சியை நம்புகிறாங்க. நம்ம என்ன எதுக்காக உள்ளே வந்திருக்கோம் எல்லாத்தையும் இதை ஒருத்தவங்க சரியாக புரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இது மாதிரி குற்றச்சாட்டுகளை அவங்க எடுத்துகிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க அப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா, ஈவன் அவங்க ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காருங்களா சிஸ்டர்? அண்ணா, நான் அந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் மட்டும் படிக்கலை. இப்போ படிச்சதுனாலே சகோதரிகள் ஷேர் பண்ணித்தானே சொல்கிறேன். இப்படி அந்த சப்போஸ் காது வழியாக ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட் நம்ம காதுலேயே வாங்கிக்கூடாது. பட் அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அதான் கிறிஸ்துவோட நுகத்தை சுமக்கிறவங்க யாருமே அதை கொண்டு போய் மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவனா அவங்க கொண்டு போகிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் பர்சனாக இருக்காங்க. ரெண்டாவது நம்ம சொல்லி தானே கேட்கல. ஆக்சுவலி என்ன சொன்னால் ஒருத்தர் மேலே குற்றம் சமத்தினா அவங்க 2-3 சாட்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஈவில் ஸ்பீக் பண்ணுறவங்க, இப்போ ஒரு மூப்பர் மேலே ஈவில் ஸ்பீக் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க, குற்றம் சுமத்துறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி கேட்கலாம் 2 பேர்த்து இன்னும் 2 சாட்சிகள் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு கொண்டு போய் அவங்க மேலே இன்னும் பழி சுமத்துவாங்க அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்படி அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சாட்சியாக இருக்கணும் ஒன்று, ஓகேங்களா? ஒருவேளை அவர் போய் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது 2-3 பேர் என்ன பண்ணுறாரு, கூட்டின்னு போயிட்டு பேசணும். ஏன் இதை 2-3 பேரை கூட்டின்னு போய் பேசணுன்ற ஒரு விஷயம் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஏன் சிஸ்டர் சொல்லுங்கள். சண்பக் பிரியா. பிரதர், ஏன் இங்கே வந்து 2-3 சாட்சிகள் இருக்குன்னா, இது வந்து பழைய ஏற்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாண சட்டமாக கூட இருந்துச்சு. என்னென்னா எந்த விஷயத்துக்குமே சாட்சிகள் தேவைப்படுது அப்படின்றது. ஏன் இதை வந்து இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதல் ஒரு விஷயம், நம்ம எல்லாமே இயல்பாகவே ஆதாமுடைய சந்ததியில் இருக்கிறவங்க, நம்ம அபூர்ணத்தில் தான் இருக்கிறோம். நம்ம யாரையுமே கரெக்டாக சரியான விதத்தில் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னென்னா, இந்த தனிமையாக அந்த ஒரு ஆள் மட்டும் குற்றப்படுத்துகிறாரு அப்படின்னா அவருக்கும் அந்த குற்றப்படுத்துகிறவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன விரோதங்கள் கூட இருக்கலாம். ஸோ அதனால் கூட அவர் வந்து என்னென்னா ஒரு தவறான புரிதலில் கூட அந்த குற்றத்தை சொல்லலாம். அதோட ஆழம் என்னென்னு அவர் புரிஞ்சிக்காத இருக்கலாம். ஒரு தவறு இருக்குது அப்படின்னா அது அவர் வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கலாம். அதை மேலோட்டமாக மட்டும் பார்த்துட்டு அவர் ஒரு குற்றமாக போயிட்டு இந்த தவறுலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறவராக இருப்பார். இதுவே அநேக சாட்சிகள் ஒரு 2-3க்கு மேலேயாவது சாட்சிகள் இருக்குன்னா அந்த குற்றம் வந்து சரியானது தான், அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, ஒருத்தவங்க பார்க்குற விதத்தை வச்சு ஒருத்தர் குற்றப்படுத்துகிறாரு அப்படின்னா அதை நம்பி நம்ம வந்து என்னென்னா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை குற்றத்தை வந்து சுமத்துறதோ கூடாது. அதுக்கு சாட்சிகள் இருக்கணும். இந்த இடத்துலையும் சாட்சிகள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த உண்மையாகவே ஒரு தவறான விஷயமா இருக்குது அப்படின்னா, மோசமான தவறு இருக்குது ஆனால் அது சபைக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு ஆபத்தாக இருக்குது அப்படின்னா அப்போ அது சரியாக ஒரு சாட்சிகள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறதுனா, மூப்பர்கள் மேலே ஒரு பிராது வருது, ஒரு குற்றமாக வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கிற 2 பேரை கூட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கும். இதே தான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது. பிரதான ஆசாரியன்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சாட்சிகளை தேடி இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிற ஒரு விஷயம் நடந்தது. சாட்சிகள் தேவைன்றது உண்மைதான், அது இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த சாட்சிகள் எப்படி இருக்கணும்னா, உண்மையாக அந்த குற்றம் நடந்திருக்குன்னா அது மற்றவங்களுக்கு விளைவாக இருக்காதபடிக்கு உண்மையை சொல்கிற ஒரு சாட்சியாக இருக்கணும். ஆனால் அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவருக்கு சாதகமாக இருக்கிற நபர்களை சாட்சிக்கு கூப்பிட்டு வர்றதுன்றது இது சாத்தானுடைய ஒரு வஞ்சனை. அவங்க சாத்தானுடைய டூலாக பயன்படுறாங்கன்றதான் முன்னாடி சொல்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ கடைசியாக ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் சபைக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா சபையார் எப்படி அதை கையாளணும்?
யாராவது ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப ப்ரீஃபாக சுருக்கமாக என்ன பண்ணுங்கன்னா சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ சபையார் கையாளணுன்றதுனால தான் அந்த ஒரு பாயிண்ட்டை உங்கள் மத்தியில் வைக்கிறோம். ரொம்ப சுருக்கமாக இப்போ தான் படிச்சுட்டு சிஸ்டர் செண்பக பிரியா சொல்லி முடிச்சிடுங்க. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுங்க. பிரதர், இங்கே அடுத்த ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, எந்த ஒரு விஷயம் வந்ததுனாலும் அது சபையாருக்கு எப்படி வழிமுறைகள் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மூப்பர்களுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோன்னா, ஏசு கிறிஸ்து சொன்னது, முதல்ல தனிமையில் பேசுறது, அடுத்தது கூட்டு போய் பேசுறது, அப்புறம் சபையாருக்கு வர்றது, அந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு வேளை மூப்பருக்கே பிராது வருது அவர் மேலே அப்படின்னாலும் எடுத்த உடனே அது சபையார் என்னென்ன பண்ணிக்கணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்கள ஒரு புறக்கணிக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து சொன்ன மாதிரி முதலாவது அது சரியான ஒரு தவறு தானா, அது சபைக்கு விரோதமான ஒரு குற்றம் தானான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் சபையார்கிட்ட வருது. ஃபைனலாக அவங்க உண்மையாகவே அது தவறு அப்படின்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸு சபையார் கொடுப்பாங்க. அப்படி அது ஒரு தவறான பிராது தான் அப்படின்னா அது என்னென்னா தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு இது அந்த பிராதை கொண்டு வந்தவர் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாருன்றது சபையார் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சபையார் ஒரு முக்கியமான ஒரு சினாரியோ ஆக்சுவலி இது இல்லைங்களா? ஸோ எல்லோரும் இருக்கும் பொழுது அப்போ சபையார் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் எல்லாவற்றையும் கிளியராக தெரிஞ்சவங்களா இருக்கணும், ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அங்கே ஒரு வேளை அதாவது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் இது உண்மைதான் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா இமீடியட்டாக வந்த உடனே என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இவர் மேலே குற்றம் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சபையார் ஃபைண்ட் அவுட் பண்ணுற முடியாது. ஸோ விசாரிக்கணும். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை அவர் குற்றம் சுமத்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் அவர் இருளில் தள்ளக்கூடாது, அவர் எச்சரிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு நிதானிப்பு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சபையார் கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி சபையார் ரொம்ப கிளியராக சத்தியத்தின் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் செய்யணுன்றதை நம்ம என்ன பண்ணுறோம் இதில் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேரமானதுனால நம்ம டிஸ்கஷனை இதோடு என்ன பண்ணுறோன்னா நிறைவு செய்கிறோம். கடைசியான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சபையார் எல்லாருக்கும் வசனம் அப்படி தான் இருக்குது. ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்க அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எல்லார் மேலேயும் விழுந்த கடமையாது அப்படி கேள்விக்கிட்ட என்ன சொல்லலாம்? ஆமாம், சரி, ஓகே. ஆமான்னு சொல்கிறவர்கள் எல்லாரும் மீண்டுமாக இந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பக்கங்களை சரியாக படித்து அதன் அடிப்படையில் முடிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த டிஸ்கஷன் என்ன பண்ணலாம், நிறைவு செய்யலாம். ஸோ இது பொதுவான கட்டளை இல்லை அப்படின்றத சகோதரர் தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. இந்த புத்தி சொல்கிற ஒரு வேலையை நம்ம யாருக்கு கொடுத்துருக்குறோம்? யாருக்கு கையை உயர்த்தி நீங்கள் புத்தி சொல்லலாம் அப்படின்ற பர்மிஷன் கொடுத்துருக்குறோமோ அவங்க மட்டும்தான் இதை சொல்லணும். அப்படின்னா யாருக்கு கொடுத்துருக்குறோம், யார் சொல்லது அந்த புத்தி சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சகோதரர் எழுத்துக்களை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம சகோதர சகோதரர்களுக்கு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாதுங்களா அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு தேவையான நன்மைகளை சொல்லலாம். அது எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தன் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள போய் நான் கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கல. அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க அந்த வேலையை செய்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பிரதர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதோடு நம்ம டிஸ்கஷனை நிறைவு செய்யலாம். இந்த ஒரு கலந்தாய்வுக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் பூபாலன் அவர்கள் ஜெபம் செய்து இந்த கலந்தாய்வு நிறைவு செய்வார். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பரே, அப்பா, உமக்கு ஒருவருக்கே கன மகிமை துதி யாவற்றையும் உமது குமாரன் கிறிஸ்து மூலமாக அந்த தருணத்தை எடுக்கும் தகப்பனே.
வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து மீண்டுமாக சகோதர ஒன்று சேர்த்து மேலான சத்தியத்தை நீ தந்ததுக்காகவும் அதைத் தொடர்ந்து அப்பா 2வது செக்ஷனாக உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இதோ நாங்கள் மூப்பர்களையும் அதுக்கு உண்டான ஊழியர்களையும் தேர்ந்தெடுக்க தகுதியான வார்த்தைகளை தந்து எங்களுக்கு ஆராயத்தக்க ஞானத்தையும் கிருபையின் இரக்கத்தையும் நீ தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த காரியங்களை எல்லாவற்றும் உங்கள் கடனில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீரே சந்தியும் தகப்பனே. கேட்டதும் கேட்க மறந்த யாவற்றும் ஒரு கனவு ஒப்புவிடும். இவை யாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.